யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தால் போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆமென். தாவீது முழுவதும் சமுத்திரத்தில் போடுகிறோம். கர்த்தருடைய இடைப்படுத்தலை கேட்கிறோம். ஆமென். நீ யாருக்கு நீ எழுதுகிறாய் கேட்கிறோம். ஆமென். நீ பேசுகிறாய் கேட்கிறோம். ஆமென். இடைப்படுத்தலை கேட்கிறோம். ஆமென். சமுத்திரம் போடுகிறான் கேட்கிறோம். இதே மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆமென். ஆமென். கரலை தட்டி உற்சாகமான பாடுபடி கேட்டுக்கிறேன். பிரவீன் இன்னும் ஒன்று கேட்கலாம். ஆடியில் நீரை கடந்தாரோ சோதனையோ மிக பெருகினாரோ ஜெயம் நமக்கு சோதை போமே ஆதுரமே ஆனதுரே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியானந்தமே மிக போகிருவே ஹalleluya துதி காத்திடுவோ நன்றியானந்தமே மிக போகிருவே ஹalleluya துதி காத்திடுவோ Hallelujah.
வாதைகள் கேட்டிட வந்திடுவார். வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வாதைகள் கேட்டிட வந்திடுவார். வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். பாடத்திலே ஒன்று சேர்ந்திடுவார். இறைந்து நிறைகிற சோதரிப்போமே. ஆரே 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 பரமானந்தமே ஆனந்தமே மிக பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடல் புத்தகத்தில் அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகர்மகுந்த என்ற பாடலை நாம் கடவுளுக்கு உச்சமாக பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆசிலாத நேசரே மகிமை பிரதாபா வாசத்தால் பாதம் ஆசிலாத நேசரே மகிமை பிரதாபா வாசத்தால் பாதம் பற்றிடுவே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானவே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானவே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் எப்போது கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் நீரே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் எப்போது கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் நீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மை
நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கரம் பற்றி நடந்தும் கத்தனிரலோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடந்தும் கத்தனிரலோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. ஊழியில் விழாதபடி காத்து கொண்டீர், அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஊழியில் விழாதபடி காத்து கொண்டீர், அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆரைக்கரமே உமதடிமை நானே, ஆசரித்தேன் அரமகிழ்ந்தேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, பாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, பாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியனை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியனை தாங்க செய்தீரே. ஆரைக்கரமே உமதடிமை நானே, ஆசரித்தேன் அரமகிழ்ந்தேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். என்னை என்றும் போரிட்டு நடத்துபவரே, அன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போரிட்டு நடத்துபவரே, அன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆரைக்கரமே உமதடிமை நானே, ஆசரிப்பேன் அரமகிழ்ந்தேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். நாம் அப்படியே வார்த்தை சொன்னது வாசனக்காய் ஆராய்ந்து. நல்லது பிரியமானவர்களே, உள்ளது நிச்சயமாக நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். எந்த ஒரு காரியமும் நம்முடைய பலத்தினால் நடக்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் செய்யாமல் எந்த ஒரு காரியம் நடக்க போவதில்லை. அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்ம இல்லை. நேரம் அதிகமாக இல்லை, இன்னும் கூட பாடல்களை பாட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனால் நேரம் அதிகமாக இல்லாத காரணத்தினால இப்போ நான் இந்த சபையினுடைய பாஸ்டர் கோபி அவர்களை நான் அழைக்கிறேன். ஒரு சின்ன குறுகிய ஒரு டெஸ்டிமனி அவர் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். எப்படி கர்த்தர் நடத்தினாரு, எதற்காக ஒரு ஆலயத்தை கட்டினாரு, என்ன காரணம், என்ன நோக்கத்துக்காக, எப்படியெல்லாம் தேவனர் உதவி செய்தார். நிச்சயமாகவே இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது, அதாவது எந்த ஒரு மனுஷனுடைய தகுதியும் கிடையாது. ஆனா கர்த்தர் தீர்மானிப்பானாலும் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். சற்று நேரம் அவரிடத்துல நாம் கேட்போம். அவரை நான் அழைக்கிறேன். அதன் பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து நம்ம விதமாக வார்த்தையை இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக யாவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எளிமையான சபைக்கு வந்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நாங்கள் விசேஷமா நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளில் இங்கே நிற்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமா, அதாவது சங்கீதக்காரன் சொன்னது போல, என்னுடைய அவயங்களில் ஒன்றும் காணும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொன்ன மாதிரி, இன்னைக்கு நம்ம இங்கே யார் யார் இருப்போம், என்ன கலர் ட்ரெஸ் போடுவோம், ஆமென், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அவர் இதெல்லாம் தெரிய வச்சுதான் அவர் கடவுள். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை கோடி மில்லியன் எனக்கு சொல்ல தெரியல, அத்தனை கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் எத்தனை தடவை கண் சிமிட்டும் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே எளிமையில் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாளிலே கூட நமக்கு நம்ம மத்தியிலே விசேஷமாக ஐசக் ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஐசக் ஐயா சில பேருக்கு தெரியும். ஐயா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னை சபையுடைய ஐசக் ஐயாவுடைய மருமகன் தான் பாஸ்டர் கிங்ஸ்லின் ஐயா. பேர் கிங்ஸ்லின் ஐயா இல்லை, கிங்ஸ்லின். ஐயாவில் வர முடியாததுனால பாஸ்டர் நமக்கு நினச்சிக்கிறாங்க. கூட பிரதர்ஸ் மாதிரிலாம் வந்துருக்குறாங்க. வரவேற்கும் இயேசு நாமத்தினால. அந்த நான் எதுவும் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. கொஞ்ச நேரத்தில் என்னுடைய சாட்சியை முடிச்சுக்க போகிறேன். நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன் கட்ட ஆரம்பிச்சது. நவம்பர் மாதத்தில் இந்த மாளிகையை கட்டலான்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பெரிய மாளிகை தான். என்ன டேட்டுப்பா? டேட்டு தெரியல. அது அந்த அந்த மாதத்தில் கட்ட ஆரம்பித்தோம். சிறுவே அந்த எப்படி சிற்பி எப்படி சிறு ஒரு சிலையை உருவாக்குறதோ அந்த மாதிரி இதுக்கு பாஸ்ட்டும் நான் தான், இங்கே பெரியாளும் நான் தான், சித்தாள் எங்கள் வீட்டம்மா, ஹெல்ப்பருங்கெல்லாம் எங்கள் பசங்க, அப்புறம் சர்ச்சு பிள்ளைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாக்கா உடல் உழைப்பு மூலிமா. நான் பெருசாக எங்கேயும் எந்த டொனேஷனும் வாங்கலை. என்னுடைய உழைப்பு. ஐசக் ஐயா ஒரு சின்ன காசோலி கொடுத்தாரு. மற்றபடி எல்லாமே நம்முடைய சொந்த உழைப்பு. சொந்த உழைப்புனா தேவன் கொடுத்த கிருபையினால நம்ம இதை கட்டியிருக்கிறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல, என்னை பற்றி தெரிஞ்சவங்கள தான் தெரியும். இதை விட பெருசாக கட்டணும்னாக்கா கட்டி இருக்கலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் அதல்ல. ஆமென். கண்ணியமாக இருக்கணும் தான் என்னுடைய நோக்கம். ஆமென். அல்லேலூயா. அதனால் எனக்கு பண ஆசைலாம் எதுவுமே, என்னை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு இல்லை. என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, தேவன் எனக்குன்னு, அதாவது நான் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரன் அப்படின்னா போது, அப்போ என்னை நம்பி சில ஆடுகளை தேவன் முன்குறிச்சிருப்பார். அந்த ஆடுகளை எப்படியாகிலும் பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்றதான் என்னோட நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பரவாயில்லப்பா, இடம் வாங்கிட்ட, வீடு கட்டிட்ட, உன்னை பரவாயில்லப்பா, இப்போ சில பேர் மதிப்பாங்கப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ அந்த மதிப்பு சீக்கிரத்தில் போயிடும் அப்படின்னு. ஏன்னா நான் ரட்சிப்புக்குள்ள வந்த புதுசில் தான் என்னுடைய இடம் ஃப்ளாட்டு போச்சு. அது இன்னைக்கு 40 லட்சம். நான் வந்த புதுசில் அப்போவே நான் கிறிஸ்துக்குள்ள ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஐயோ ஆண்டுக்குள்ளே வந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை.
இப்போ கூட இயேசு நாமத்தினால இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது தயாராக இருக்கிறேன். அந்த மரியாதை எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. புரியுதுங்களா? அதனால நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, தேவனுடைய நாமம் மகிமைக்காக வேண்டி. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் என்ன நான் கூப்பிட்டேன்னு சொல்லி மதித்து வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது பாருங்க. ஆமென். விசேஷமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஐயா ஐயா மூலமாக தேவன் பேசுவார். ஆமென். மோசே இருந்தான் இல்லையா? மோசே, நீங்கள் நல்ல வேதத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், எங்கேயுமே மோசே பேசவே இல்லைங்க. எங்கேயுமே மோசே பேசவே இல்லை. எங்கேயுமே மோசே செயல்படவே இல்லை. என்ன சொல்ல போனாக்கா, மோசையோட நினைவு எங்கேயுமே செயல்படலை பாருங்க. ஆமென். மோசேவுக்குள்ளாக தன்னை தேவன் திரைமடைத்துக் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்குள்ளாக தேவன் தன்னை திரைமடைத்துக் கொண்டிருந்தார். ஆமென். ஒவ்வொரு சபை காலத்திலும் நீங்க நல்லா கவனிங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாயிண்ட் இதெல்லாம் சொல்ல வரேன். பைபிள் தான் நமக்கு வேதம் என்று சொல்றோம். எங்கேயுமே பைபிள் தானா வாயத்து வந்து எங்கேயும் பேசுனதா எங்கேயுமே நான் பார்க்க முடியும். எங்கேயும் பேசுனதில்லை. எல்லா இடங்களிலும் வந்துட்டு தேவன் ஒரு மனிதனை நியமித்து அந்த மனிதனோடாகத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம வந்தது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா மூலமாக தேவன் பேச போற அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால், இம்மையில நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. மெய்யாகவே மறுமையில் நமக்கு என்ன உண்டுங்க? ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். மெய்யாகவே சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். நிச்சயமா இதுல எங்கேயாச்சும் ஒரு இடம் போய் தான் ஆகணும். இந்த கூடுகை எதுக்கு அப்படின்னாக்கா, அங்கிருந்து நம்ம தப்பித்து சொர்க்கம் போவது எப்படி? எதுங்க? சொர்க்கம் போவது எப்படி அப்படிங்கிறதாக தான் நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம். கடவுள் நமக்கு அதுக்காக தான் நம்ம ஒரு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்திக்குவோம். ஐயா மூலமாக தேவன் அவருடைய வாய்களை திறந்து பேசுவாராக. நாம் யாவரும் ஐயா அழைக்கலாம். நல்லது. நிச்சயமாக ஒரு உண்மையில ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். அவர் சொன்ன மாதிரி நானும் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை வந்து எத்தேர்ச்சியா விதமாக நம்ம கூடல. நீங்க நினைக்கலாம், சரி காலைல போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வந்திருக்கலாம், இல்லை போகலான்னு நினைச்சவங்க வராமல் வந்திருக்கலாம், இல்லை இந்த துணி எடுத்து போகலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்குமானால் கர்த்தர் ஏற்கனவே பார்த்துட்டார் நம்மளாம் இங்க இருப்போம். ஏன்னா இதுக்கு நான் அவரோட பேசுனதும் தான் கிடையாது, பழகிறதும் இல்லை, பார்த்த மாதிரி கூட ஞாபகமே இல்லை, இங்க இருக்கிறவங்க கூட எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, இந்த இடத்துக்கு வந்ததும் கிடையாது, பழகிறதும் கிடையாது. திடீர்னு போன வாரம் விதமாக என்னுடைய மெய்ப்பர், என்னுடைய போதகர் விதமாக என் இடத்துல கேட்டார். போன வாரம் ஒரு சபையை விதமாக பிரதிஷ்டை செய்யறதுக்காக போனோம். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சபை எங்க ஒரு கிராமத்துல, அது எங்க ஊத்துக்கோட்டை பக்கமா அந்த சைட்ல. அப்ப போகும்பொழுது காலையில சொன்னார், இந்த மாதிரி திருவண்ணாமலை கூட ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, கேட்டுருக்காரு, எனக்கு டைம் இல்லை போறதுக்கு அப்படின்னாரு. சரி சொல்லுங்க, நான் போறேன்னு. அப்போ அவர் நல்லாவே தெரியும், சனிக்கிழமை தான் ஒரு நாள் எனக்கு இருக்கு, எனக்கு வேலை செய்யறேன். நான் 5 நாள் வேலை செய்து 6வது நாள் ஒரு நாள் தான் ஓய்வு. சரி சனிக்கிழமை முடிஞ்சா நான் போறேன் அப்படின்னேன். சரி ஓகே, இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சந்திச்சிருக்கோம். இது ஏதோ எத்தேச்சே நடந்த மாதிரி இல்லை. எத்தேச்சே நான் அங்கே போன மாதிரியும், அவர் எத்தேச்சா என்கிட்ட கேட்ட மாதிரியும், எத்தேச்சா வந்து சரின்னு சொன்ன மாதிரியும், எத்தேச்சா இங்கே வந்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியுதா காண்டி அந்த மாதிரி எத்தேச்சா இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஏற்கனவே இந்த நாளை நியமித்தார். கர்த்தர் ஏற்கனவே நியமித்தார். யார் யார் இங்க இருப்பாங்கன்னு தேவன் நியமிச்சிட்டார். ஆமென். சில பேர் சொன்னா அது எப்படிங்க அவர் நியமிப்பாருன்னு. அவர் நியமிக்கலனா
அதாவது கட்டுப்பாட்டை எழுந்து எல்லாமே போனதா ஆகும். எதுவுமே கட்டுப்பாட்டை எழுந்து எந்த ஒரு காரியமும் போகலை. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இடத்தை கட்டியிருக்கார். அவர் சொன்ன மாதிரி இது உண்மையிலே மாளிகை தான். இது கொஞ்ச நேரத்தில் அதை எடுக்க போறேன், என்ன பேச போறோன்றது. உண்மையில மாளிகை தான் அது. ஆமாம், கர்த்தர் இருக்கிற இடம் அந்த மாளிகை தான் அது. வேற எந்த இடத்தை காட்டிலும் தேவன் இருப்பாரானா ஒரு இடத்துல, உண்மையிலேயே அப்பேற்பட்ட இடத்தை காட்டிலும் வேற ஒரு பெரிய ஒரு இடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் பெறக்கூடிய ஒரு இடம் இருக்குமானால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அது கர்த்தருடைய ஆலயம் தான். அது ஒரு மனுஷன் எதை வேணாலும் பெற வேண்டுமானால் அவன் பெறக்கூடியதான், எல்லாம் பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஸ்தலம் ஒன்று மாத்திரமே. அதை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, மணி 12 ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகவும் 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம். வாசிக்கிறீங்களா? ஐயா நான் கூப்பிடுகிறேன் வாசிக்கிறதுக்கு. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம். இப்போ நம்ம பிரதிஷ்டை செய்யற மாதிரி இதே ஒரு தேவாலயத்தை 2600 அல்லது 2700 வருஷம் முன்னாடி ஒருத்தர் பிரதிஷ்டை செஞ்சார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிய விதமாக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தார். அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன பண்ணார், என்ன செய்தார் என்பதை குறித்து. அதனால அவர் பிரதிஷ்டை செய்யும் பொழுது கடைசியா பிரதிஷ்டை செஞ்சு அவங்க ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி என்ன நடந்தது அந்த காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 1 to 14 வசனம் வரைக்கும் நம்ம ஐயா வாசிக்க கேட்டுக்கணும். இங்க 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தை 1 முதல் 14 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமூட்டுக்களையும் தேவனாகிய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர்கள் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையில ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு எலியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்களில் லேவியரான ஆசாரியரே, ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஆகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய சட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தலத்தின் மேல் தங்கள் 2 சட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளில் முனைகள் சந்தி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் ஓரேபில அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியில வைத்த 2 கற்பலைகளே அல்லாமல் வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தோனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான வேலைக்காரரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களை தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரிகள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தில் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். ஆமென்.
கர்த்ததாமே வாசித்த இந்த வேத பாகத்தை ஆஸ்வதிப்பாராக. இதனோடு நம்முடைய ஆஸ்வாதங்களை கூட்டுவாராக. நம்ம கண்களை மூடி சோம் பண்ணலாம். கர்த்தர் இந்த வேலையை நமக்கு உதவி செய்வாராக. இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மத்திய வேலையிலும் ஆண்டவரே தேவரீர் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நிச்சயமாக தேவரீர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2600 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமானது கட்டப்பட்டது ஆண்டவரே. நிச்சயமாக தேவரீர் அந்த நாளிலே இறங்கின தேவன் இன்றைக்கு நீ மாறாதவராக இருக்கிறீர். இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் ஒரு பிரச்சனத்தை நாங்கள் பார்க்க முடியாத கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்ததாமே இந்த இடத்தை நீ ஆஸ்வதிப்பீராக. வாசித்த வேத பாகத்தை ஆஸ்வதியும். இதனோட உங்களுடைய ஆஸ்வாதங்களை கூட்ட முடியாது கேட்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் இருக்கார்கள். நீ அவரோட இடைவிட முடியாது கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் போடுகிறோம். நீரே மகிமைப்படுகிறாக. உங்களை நாங்கள் உயர்த்தி பிடிக்கட்டும் கர்த்தாவே. என்றால் எல்லா துதிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பார்த்துறாரு. உமக்கே நாங்கள் துதிக்கிற மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன தகப்பனே. ஆமென். நல்லது பிரியமானவர்களே, நான் சொன்ன விதமாக இந்த தேவாலயமானது 2000 வருஷங்களுக்கு முன்பாக அல்லது 2600 வருஷங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். ஒருவேளை புதுசார்களுக்கு இருக்கவங்களுக்கு இந்த காரியங்களை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை விதமாக ஒரு மனிதன் கட்டினான். அவன் பிரதிஷ்டை செய்தான் அந்த தேவாலயத்தை. அவன் பேர் என்னவென்றால் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா என்கிறதான ஒரு மனிதன் விதமாக இந்த ஆலயத்தை கட்டினான். கிட்டத்தட்ட 40 வருஷம் விதமாக இந்த ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களுக்கு நேரம் பிடித்தது. இது என்ன ஆலயம் என்றால் எருசலேமில் இருக்கிறதான தேவாலயம். எருசலேம் தேவாலயம் உலகம் முழுக்குமாக அநேக மக்கள் வந்து பார்க்கிறதான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அது. ஏன்னா சாதாரணமாக அது கட்டப்படவில்லை. அது எந்த ஒரு உளியும் எந்த ஒரு செதுக்களுமே இல்லாமல் அவிதமாக கட்டினார்கள் அந்த தேவாலயத்தை. பலதரப்பட்ட பல இடங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து கற்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த விதமாக அது கட்டப்பட்டதான ஒரு இடம் அது. லெபனான்ல இருந்து கேது மரங்களை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், காலங்களூடாக பேசப்பட்ட ஒரு தேவாலயம். இன்னைக்கு கூட விதமாக நீங்க கேட்டீங்கன்னா ரிலிஜியஸ் பிளேஸ், ஒரு மத சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எது என்று கேட்டால் எருசலேம் என்று சொல்வார்கள். அநேகர் மதத்தினர்களும் கூட சரி, அவர்களும் அந்த தேவாலயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க முடியாத போவார்கள். 3 பிரகாரங்களை வைத்த விதமாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அது. வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கு பார்க்கிற கோயில்கள் இருக்கிற மாதிரி 3 பிரகாரங்கள் வைத்த விதமாக கட்டிட்டான். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதுல அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு மாதிரியை விதமாக இதுக்கு முன்பாக இருந்ததான மோசே என்கிறதான தீர்க்கதரிசிக்கு தேவன் காண்பித்தார். அந்த மாதிரியின்படியாக கட்டினான் சாலமோன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாலமோனுக்கு முன்பாக வந்ததான அவனுடைய தகப்பனார் தாவீது இப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக அவன் உள்ளத்துல அவனுக்கு ஏவப்பட்டது. உள்ளத்துல ஏவப்பட்டு அவன் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவிதமாக யோசித்தான். என்ன யோசித்தான் என்றால், நானோ படுத்துக் கொண்டிருக்கிறேன், அருமையான ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னுடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ விதமாக திரைகளின் கீழாக இருக்கிறது, கூடாரங்களில் இருக்கிறது. நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், நான் நல்லா ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய தேவனுக்கோ ஒரு இடம் இல்லை. நான் நிச்சயமாக நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வாஞ்ச ஒரு மனுஷனுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து எப்படின்னா, நம்மளை குறிச்சுதான் நிறைய யோசிப்போம் இல்லையா? நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு, ஐயா அவங்க வீடு இல்லையே, இது இல்லையே, அது வாங்கணும், இது வாங்கணும், அதை போனோம், இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா யாராவது ஒரு மனுஷன் வைப்பாங்க, ஒரு தேவனுக்கு ஒரு இடம் இல்லையே, ஒரு தேவனுக்கு ஒரு கூடாரம் இல்லையே, அப்படிதான் நினைச்சானா ஒரு மனுஷன் தாவீது. ஏன்னா அடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்க போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ
திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். ஆமென். ஒரு மகத்தான ஒரு வாஞ்சையானது தாவீதுக்கு உண்டானது. என்ன வாஞ்சை என்றால், நான் தேவனுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் உண்டு பண்ண வேண்டும் என்று. தேவனுக்கு நான் ஒரு இடத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வாஞ்சையானது தாவீதுக்கு வந்தது. அதான் சொல்லப்படுகிறது, தாவீது நம்முடைய தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்த தாசன் என்று. அநேக மக்கள் முன்னாடி வந்துட்டு போனார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் வந்துட்டு போனார்கள். ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணம் எந்த ஒரு மனுஷனுக்கும் வரல. கர்த்தருக்கு ஒரு இடம் வேணும், தேவனுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா ஏன் அப்படி யோசிச்சாருன்னா, உண்மையிலே சொல்லணும், இது ஒரு அசுத்தமான ஒரு பூமி, மோசமான ஒரு இடம் அது. இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு இடத்துல தேவனால வந்து இருக்க முடியாது, ஒரு கர்த்தரால வந்து இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஆராதனையின் பொருள் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஆமென். ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் இந்த பூமியில வர வேண்டும் என்றால் அந்த அசுத்தமான இடத்துக்கு வர முடியாது. அவர் அசுத்தமான இடத்துல வந்து இருக்க முடியாது. நீங்க சொல்லலாம், இல்ல இதெல்லாம் வந்து தேவன் ஆளுகை செய்யறாரு. இல்ல, இது அவர் ஆளுகை செய்யல. அவர் ஆளுகை செஞ்சாருன்னா ஒரு குற்றவாளிகள் இந்த பூமியில இருக்க முடியாது. அவர் ஆளுகை செய்தார்னா ஒரு விபச்சாரியா இருக்க முடியாது, ஒரு குடிகாரனா இருக்க முடியாது, ஒரு புகைப்பிடிக்கணும் இருக்க மாட்டான். ஏன்னா கர்த்தர் ஆளுகை செய்வாரானால் அப்பேற்பட்ட ஒரு காரியமானது பூமியில் இருக்க முடியாது, அவர் ராஜரிகம் செய்யும் போது. இப்ப அது யாருடைய பிடியில் இருக்குன்னா, பிசாசுடைய பிடியில் இருக்கு. இந்த பூமியானது அவருடைய பிடியில் இருக்கு, கர்த்தருடைய பிடியில் இல்ல. அர்த்தமான அவருடைய ஸ்தலமாக இது இல்ல. அவர் வந்து இருக்கிற ஒரு இடமாக இல்ல, ஒரு மோசமான ஒரு இடமாக மாறி போனது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத ஒரு தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் வர வேண்டும் என்றால் அசிங்கமான இடத்துக்கு அவர் வர முடியாது, ஒரு அசுத்தமான இடத்துல வர முடியாது. ஆமென். யார் வேணா வரலாமா கட்டி அவர் வர முடியாது. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. அப்படித்தான வசனம் சொல்லுது. ஆமென். தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் வாசம் செய்கிறவர்கள் நாம் அவர் ஒளியில நடக்க கடவோம். அவர் ஒளியில இருக்கிறது போல, அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில இருக்க கடவோம். அவர் ஒளியின் தேவன், அவர் ஒளியின் தேவனா இருக்கிறதுனால இருள் இருக்கிறதுல அவரை இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் அசுத்தமான இடத்துல இருக்க முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவன் வர வேண்டும் என்றால் அசுத்தம் எங்க இல்லையோ அங்கதான் வர முடியும். எங்க ஒரு பரிசுத்தம் இருக்கிறது அங்கதான் வர முடியும். ஆமென். எல்லா இடத்துக்கும் கண்ட இடத்துல அவரால் வர முடியாது, கண்ட இடத்துல அவரால் இருக்க முடியாது. இந்த பூமியானது அவ்வளவு ஒரு கெட்டு போன ஒரு இடமாக மாறி போனது. ஆதியில் அப்படி இல்லை, துவக்கத்தில் அப்படி கிடையாது. ஆமென். துவக்கத்துல தினந்தோறும் மாலையில சாயங்கால நேரத்துல விதமாக நம்முடைய தேவனாய கர்த்தர் மாலையில வந்து ஒரு அதிகமான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் விதமாக இருந்தார்கள், கிறிஸ்தவருக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட இடத்துல தினந்தோறும் சாயங்கால நேரத்தில் விதமாக ஆதாமோடு பேசுவது உண்டு தேவன். ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் வந்து பேசுவார், ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் வந்து இடைப்படுவார். ஏன்னா அப்போ பாவம் இல்லை, அப்போ அசுத்தம் இல்லை, எந்த ஒரு காரிருளும் இல்லை, எந்த ஒரு இருளும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சுத்தமான ஒரு இடமா இருந்தது. ஆனா தேவன் சாதாரணமாக வந்து மக்களோடு ஈடுபடுவது உண்டு. ஆனா எப்போ அசுத்தம் வந்துச்சோ, எப்போ பாவம் உள்ளே பிரவேசித்ததோ பூமியில, பிரிமானவர்களே, எப்படி வந்து மனுஷன் மூலமாக அது வந்தது. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அது எப்பொழுது மனுஷன் செய்தானோ அப்பொழுது மனுஷன் தேவனை இழந்து போனான். முன்பு மனுஷனும் தேவனும் ஒன்று. ஆனா எப்ப மனுஷன் தவறு செய்தானோ மனுஷன் தேவனை இழந்து போனான், கர்த்தரை இழந்து போனான். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், தேவனை இழந்து போனான் என்றால் அவன் எல்லா சுகத்தையும் அவன் இழந்து போனான், சந்தோஷத்தை அவன் இழந்து போனான், சமாதானத்தை அவன் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போய் பாவத்துல மனுஷன் விழுந்து போனான். மரணத்துக்கு ஏதுவானவனாய் மனுஷன் மாறி போனான். அவன் செய்த தவறுனால கர்த்தர் விதமாக இந்த பூமியை பார்த்து சபித்தார், நீ முற்கொலை விதமாக கொண்டு வருவாய் என்று, வேதனையினால் விதமாக பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று, நீ உன்னோட வேர்வையினால நீ விதமாக வேர்வை சிந்த விதமாக நீ சாப்பிடுவாய் என்று. இப்ப ஏற்பட்ட ஒரு சாபமான ஒரு இடத்துல
எப்படி இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் இருக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்டுங்களா? கடவுள்னாலே பரிசுத்தம் தானே, அவர் சுத்தம் தானே அவரு. நம்ம தான் பாவிகள், பிறக்கும் போது நம்ம பாவிகள் தான். நம்முடைய தாய் நம்முடைய அவருடைய கர்ப்பத்துல விதமாக நம்முடைய நம்ம பாவத்திலே கர்ப்பம் தரித்தா, அக்கிரமத்துல உருவானம், பொய் பேசுகிறோம் இந்த பூமியில வந்தோம். பிறக்கும் போதே பொய்யர்கள், பிறக்கும் போதே தவறு செய்தவர்கள், பிறக்கும் போதே தவறானவர்கள் தான் நம்ம எல்லாருமே. கரெக்டுங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பசங்க இருக்கிறாங்க வீட்டுல, பிள்ளைங்களுக்கு எப்பயாவது நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றோம் உடனே சொல்லுவாங்க, இல்லையா நான் எடுக்கலையா, நீ எடுத்தியா, நான் எடுக்கலையே, பாத்தியா, நான் பார்க்கலையே. கேட்டுருக்கீங்க அந்த பசங்க சொல்றத? யாருன்னா பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்களா? யாரும் கத்துக் கொடுக்கல. பொய் சொல்லுன்னு கத்துக் கொடுத்தாங்களா? இல்ல. தவறு செய்யன்னு கத்துக் கொடுத்தாங்களா? இல்ல. திட்டுன்னு கத்துக் கொடுத்தாங்களா? இல்ல. யாருமே கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிறக்கும் போதே நம்ம தவறாக தான் நம்ம பிறந்தோம். நம்ம முறை தவறி நம்ம பிறந்தோம். சொல்றீங்களா? நம்ம பால் உணர்ச்சினால தகப்படும் தாயோட பால் உணர்ச்சினால பிறந்து வந்தோம். இது கிடையாது நம்ம வர வேண்டிய வழி. ஏமே இந்த வழியில நம்ம வந்திருக்க கூடாது. தாய் தகப்பனுடைய சம்மதத்தினால பிறந்து வந்ததுனாலதான் பாவத்தில் பிறந்த அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிற பூமியில வந்தோம். ஒருத்தர் சொன்னா, இல்ல இது உச்சகட்டத்தின் அன்பு, அது அன்பினால பிறந்து வந்தோம், இதுதான் கர்த்தருடைய வழி, இப்படிதான் பிறந்து வர வழி. நான் சொன்னேன், இது கர்த்தருடைய வழியா இருக்குமானால், இது உண்மையிலே தேவனுடைய பரிசுத்தமான என்ன சொல்றது பரிபூர்ண சுத்தமா இருக்குமானால், பாடம் நினைச்சினால விதமாக சம்மதத்தினால பிறந்து வர வேண்டும் என்று தேவனுடைய சுத்தமா இருக்குமானால், நான் கேட்டேன், ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதானத்தில் அவர் வரவில்லை? கேக்குறீங்களா? பாலும் சம்மதத்தினால பிறந்து வருவது தேவனுடைய பரிசுத்தமான சித்தமா இருக்குமானால், ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது ஏன் அவர் பாலுணர்ச்சியின் சம்மதத்தினால பிறந்து வரவில்லை? தாய் தகப்பனுடைய சம்மதத்தினால விதமா பிறந்து வரவில்லை. எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கன்னியினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அவர் பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டிருந்தது. ஏன்? அதனாலதான் சொல்ற பிரியமானவர்களே, இந்த பூமியில ஒரு கன்னியினால பிறந்த யாராவது ஒரு மனுஷனை காட்டுங்க எனக்கு, அந்த மனுஷனை நான் கும்பிடுறேன். கன்னியின் மூலமாக பிறந்த வந்த மனுஷனை. ஏன்னா பாலுணர்ச்சினால பிறந்து வர வேண்டும் என்று தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமா இருக்குமானால், துவக்கத்திலே மனிதனை உண்டு பண்ணும்போது அப்படிதான் வந்திருக்கணும் மனுஷன். ஆனா அப்படி வரல. துவக்கத்தில் கர்த்தர் உண்டு பண்ணும்போது ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷன் உண்டு பண்ணினார். ஆதாமை உண்டு பண்ணும்போது ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனாய், ஒரு வாலிபனாய் கர்த்தர் உண்டு பண்ணினார். பிள்ளையாய் பிறந்து பிள்ளையாய் வளர்க்கப்பட்டு அப்படி வரல ஆதாம். என்றென்றைக்குமாய் ஜீவிக்க விடுக்கி, நித்திய காலமாய் ஜீவிக்க கர்த்தர் உண்டு பண்ணினார் அவனை. அப்ப எப்ப தவறு செய்தானோ, எப்ப பாலுணர்ச்சி அங்க வந்ததோ, எப்ப தவறு செய்தானோ, அங்கிருந்து எல்லாமே சரியா ஆரம்பித்தது. மரணத்துக்கு ஏதுவான மனுஷன் போனான். அதனாலதான் 700 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தார். சில பேர் கேட்கலாம், ஏன் இயேசுவை தேவன் என்று கும்பிடுகிறீர்கள் என்று. நான் சொல்ல ஆணித்தனமா சொல்லலாம், ஏன்னா பூமியில வேற யாருமே கண்ணினால பிறந்து வரவில்லையே. கண்ணினால கன்னிகையின் மூலமாக பிறந்த வந்து ஏதாவது ஒரு மனுஷனுக்கு காட்டுங்களேன், யாருமே இல்லை. அவர் பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பாக, 700 வருஷத்துக்கு முன்பாக விதமாக ஒரு மனுஷன் திருக்கு தரிசனமாக எழுதினார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று. அவன் சொன்ன மாதிரியாக ஒரு கேள்வியானது மக்களுக்கு இருந்தது, இது எப்படி நடக்கும்? எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற முடியும்? இது சாத்தியமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும்? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஞ்ஞானத்தினால ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கூட இது நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும்? அதுவும் மோசமான ஒரு உலகத்துல, மோசமான ஒரு நேரத்துல. ஆனா அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால, ஏசாயா கர்த்தர் என்ன சொன்னாரோ அது இயற்கைக்கு மேம்பட்டதாக இருந்தாலும் சரி, அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னபடியாக அப்படியே எழுதினார். அது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாள் என்று எழுது.
அவர் எழுதுறார், அப்படியே எழுதுறார். இது நடக்கும் நிச்சயமாகவே. அது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா தெரியாது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா, அதை பத்தி அவசியமே கிடையாது. ஆனா அவர் சொல்வார்னா அவர் செய்வார். அவர் சொன்ன மாதிரியாகவே நடந்தது. எப்ப நடந்தா 700 வருஷம் கழிச்சு நடந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள். எந்த ஒரு புருஷ தன்மையும் இல்லாமல், புருஷனுடைய சம்மதமும் இல்லாமல். அவருடைய பேர் மரியாள். மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறந்து வந்தார் இயேசு கிறிஸ்துவானவர். இன்னொரு கேள்வியானது மக்களுக்கு எழுப்பினது. என்ன கேள்வினா, மரியாள் வந்த ஊர் என்ன, நாசரேத்துக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், டேய், கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்பது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து வார்த்தையில எழுதப்பட்டுதான் கண்டிப்பா அது நடக்கும், அதை நான் நம்புறேன். ஆனா நாசரேத்துல நன்மை வரக்கூடுமா? ஏன் நாசரேத்திலே விபச்சாரிகள் அதிகமா இருக்கிறார்களே, தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டதான் அநேக மக்கள் இருக்கிறார்களே. ஒரு ஸ்லம் அது நாசரேத் என்று சொல்லும் பொழுது, நாசரேத்துல ஒரு கன்னிகை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா? அப்படிதான் அவன் கேள்வி கேட்டான். நாசரேத்துல ஒரு நன்மை வரக்கூடுமான்னு. கர்த்தர் எழுதிட்டு அந்த இடத்துல நன்மை வரணும்னு முன்பாக முன்குறித்திருப்பாரானால் எந்த ஒரு விபச்சாரம் அந்த மனுஷனை தொடப்போவது கிடையாது, அந்த ஸ்திரீயை தொடப்போவது கிடையாது. எந்த ஒரு தீங்கும் அணுக முடியாது. வாதேவன் கூடாரத்தை அணுக, அதை பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய கடமை. உலகம் தோடுறதுக்கு முன்பாக கர்த்தர் எழுதி வைப்பாரானால் கர்த்தர் அதை பாதுகாப்பார். அது எங்க இருந்தாலும் சரி, எங்க வாழ்ந்தாலும் சரி, எப்படி பிறந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள். அதற்கு பேர் இயேசு என்ற விதமாக பெயரிட்டார்கள். அவர் அங்கிருந்து பிறந்து வந்ததுனாலதான் மக்கள் நம்ப முடியல. எப்படி சொன்னாங்கன்னா, முறை தவறி பிறந்த பிள்ளை என்று. முறை தவறி பிறந்த பிள்ளைனா இன்னும் கல்யாணம் ஆகல. யோசிப்புக்கும் அந்த மாகும் கல்யாணமாகுவதற்கு முன்பாகவே கர்ப்பவதியானால் இந்த ஸ்ரீ முறை தவறி பிறந்தால் அப்படின்னு தவறாக அவர் அழைக்கப்பட்டார். அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. ஆக பிரியமானவர்களை பார்க்கிறோம், இது மோசமான ஒரு இடம், இப்பேற்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு இடம், மோசமான ஒரு பூமியில எல்லாவற்றையும் படைத்தவர் அவர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் அவர். ஆனால் அவர் இருப்பதற்கு ஒரு இடம் கிடையாது. அவர் ஸ்தாபரிப்பதற்கு அல்லது வாசம் பண்ணுவதற்கு ஒரு இடம் இல்லை. எப்படி ஒரு மோசமான ஒரு இடம் கிடையாது, ஒரு 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 மோசமான ஒரு காரியம் இல்லை இது. நமக்கு இடம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடு இருந்தாலும் ஒரு திண்ணனா இருக்குது படுத்துக்கிறதுக்கு. ஒரு சின்ன வீடு இருந்தா கூட ஒரு இடம் எல்லாருக்கும் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. நான் கூட சின்ன வீட்டுல தான் வாழ்ந்த முன்னாடி ஒரே ஒரு ஹால் தான் எங்களுக்கு, ஒரு ஹால் ஒரு கிச்சன். எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்க 6 பேர். ஆனா அந்த அந்த ஒரு அறையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இடம் இது. இந்த இடம் தான் எந்து, இந்த இடம் தான் உந்து, இந்த இடம் தான் எந்து, இந்த இடம் தான் உந்து. நம்ம எல்லாருக்குமே ஒரு இடம் உண்டு. அப்படி இல்லைனாலும் இடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்ம செய்கிறோம். நம்ம உழைக்கிறது அதுக்கு தான் உழைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும், கரெக்டுங்களா? ஒரு நல்ல இடம் இருக்கணும், நல்ல ஒரு வாங்கணும். பிற்காலத்தை நம்ம போயிட்டா நம்ம யார் பிள்ளைகளை பார்த்துக்கோ, அவங்களுக்கு ஒரு இடத்த வாங்குறோம், செய்யறோம், எல்லாமே பண்றோம். ஆனா எந்த ஒரு மனுஷனாக தேவனுக்கு ஒரு இடம் இல்லை என்று நினைத்ததுண்டோ? நினைத்திருக்காருங்களா? நாங்க இங்க இருக்கிறவங்க நினைச்சிருக்கிறோமா? எப்படி நினைப்போம் தெரியுமா? ஏழையா ஒரு மனுஷன் தானே, ஐயோ அந்த மனுஷனுக்கு இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளை காட்டிலும் ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா அவரை பத்தி யோசிக்கவே மாட்டோம் நம்ம. அப்படிதானே? அவருக்கு என்னப்பா, அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு தாவீதுக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்பேற்பட்ட நிலைமையில் அவர் வந்தாருன்னு. எங்க இருந்தார் தாவீது? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான மனுஷனை தேவனாய் கர்த்தர் அவரை உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா ஒரு ராஜாவாக தேவன் அவனை வைத்தார். ஆடுகள் முன்பாக செய்து போய்கொண்டிருந்த தாவீதே, உன்னை அவிதமாக பெரிய நாமங்களுக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் சொன்னாரா? ஒரு பெரிய இடத்தை கொடுத்தார், பெரிய ஒரு இது கொடுத்தார், அவருக்கு பேரை கொடுத்தார், பிரஸ்தாபத்தை கொடுத்தார். தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது, ராஜா கூட கிடையாது. சொல்லணும் ஒரு சக்கரவர்த்தி. அவன் சக்கரவர்த்தி அநேக குட்டி ராஜாக்களுக்கெல்லாம் மேலாக இருக்கிறவன். அப்பேற்பட்ட ஒரு எம்பரர், ஒரு சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி அவனை என்ன சொல்றது, போருக்கு போய் யுத்தத்துக்கு போய் யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு
யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து களைப்பாக வீட்டுல அவன் படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குது. ஏன்னா யுத்தத்துக்கு போறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ராஜா அவங்க வந்து ரொம்ப நாள் விதமாக அங்கே இருப்பாங்க. யுத்தங்களை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட வச்சுங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வராரு ராஜா. வந்துட்டு அவருடைய அரண்மனையில அவர் படுத்துட்டு இருக்காரு. அவர் அரண்மனையில படுத்துட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இந்த யுத்தங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கும்போது எவ்வளவு அருமையா இருக்குது, நல்லா இலைப்பாடுறாரு. அவர் நினைக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு இடங்குது இது மாதிரி இலைப்பாடுறதுக்கு. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா யுத்தங்களையும் அவர் தானே பண்ணினுக்கிறாரு. அவருக்கு ஒரு இடம் இருக்குதா? அவருக்கு ஒரு ஸ்தலம் இருக்குதா? அவரு இலைப்பாடுற ஒரு ஸ்தலம் உண்டோ? இந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே வரல. இப்ப ஒரு தீரமுள்ள ஒரு நபர் தான் தாவீது. அவன் இருதயத்தின் வாஞ்சையானது, என் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், என் தேவனுக்கு நான் ஒரு இடத்தை கட்ட வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்பாக அவர் திரைகளுக்கு கீழாக தான் தேவன் இருந்தார். அவருக்கு ஒரு இடம் கிடையாது. திரைகள் என்று சொல்லும் பொழுது மோசே நாட்கள்ல இதுக்கு முன்பாக ஒரு நபர் இருந்தார். மோசே நாட்கள்ல அவர் ஒரு கூடாரத்தை போட்டார். கூடாரத்தை போட்டு கர்த்தர் சொன்னவனுமாக எல்லாவற்றையும் செய்தார். அங்கே கர்த்தர் வாசம் பண்ணினார். ஆனா மறுபடியும் எழுந்திருச்சு வேற இடத்துக்கு போவான்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாத்தையும் கட்டின்னு போவாங்க. திருப்பியும் மறுபடியும் அங்க வருவார், அங்கிருந்து வேற இடத்துக்கு போவார், அங்கிருந்து வேற இடத்துக்கு போவார், அங்கிருந்து வேற இடத்துக்கு போவார். தாவீதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு இடம் இல்லையே, என்னன்னா அது காலங்காலமா அவர் தூக்கி வேற ஒரு இடத்துக்கு போய் நேக்கிறோம், வேற ஒரு இடத்த போட்டு நேக்கிறோம். அவருக்கு ஒரு இடமா இருக்கானாமா அப்படின்னு ஒரு பயங்கரமா யோசிக்கிறாரு. தன் மகனை பத்தி அவர் யோசிக்கல. மகனுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டணும், பெரிய ஒரு அரண்மனை கட்டணும், அதை பண்ண இதை பண்ண அப்படி பெருசா யோசிக்கல. யாரை பத்தி யோசிக்கிறேன்னா நம்முடைய தேவனுக்கு நான் கட்ட வேண்டும். ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு வாஞ்ச ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பார். உண்மையில அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் தான் சகோதரனுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். தேவனுக்கு ஒரு இடத்தை நான் கட்ட வேண்டும், தேவன ஆராதனை ஸ்தலமாக ஒன்று இருக்க வேண்டும், கர்த்தர் இளைப்பாறுகிற ஒரு இடம் ஒன்று இருக்க வேண்டும். ஏன்னா பூமியில அவருக்கு இடம் கிடையாது. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு தேவன் வந்து இருக்க வேண்டும் என்றால் ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல அவர் வந்து இருக்க முடியாது. கேக்குறீங்களா? பரிசுத்தமான ஒரு இடத்துல தான் வந்து இருக்க முடியும். இப்ப பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தமாக மாற்றுவதற்கான வழி அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. எந்த ஒரு நபருக்குமே தெரியாது எப்படி பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்று. கேட்பீங்களா? மனுஷனுடைய சிந்தை ஒன்று நினைக்கலாம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை கொளுத்தலாமா, அதை கொளுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை மாட்டலாமா, அதை மாட்டலாமா, அதை செய்வோம், அதை செய்வோம், இதெல்லாம் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இல்ல, அது மனுஷனுடைய எண்ணம். அது நம்ம நினைச்சபடி செய்யறதான கடவுள் உருவாடுற கேட்டா இல்ல. ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஜனத்தொகை இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்குமே எவ்வளவு மக்கள் இருக்காரு. அவ்வளவு மக்களும் அவங்க நினைச்சபடி செஞ்சு இப்படிதான் கடவுள் செஞ்சு அப்படிதான் கடவுள் உருவாரு நினைச்சாங்கன்னா அவள் தான் கடவுள் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். எங்க போறது அவர்? அப்படி பண்ண முடியாது. மக்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் வர வேண்டும் என்றார் அவருக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இருக்க வேண்டும், சுத்தமான ஒரு இடம் இருக்க வேண்டும், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்துக்கான வழி அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் வரணும்னா தேவன் கடவுள் வரணும்னா நான் முடிச்சிடறேன் கொஞ்ச நேரத்துல. ஏன்னா நிறைய காரியங்களுக்கு பேச முடியாது, நிறைய காரியங்கள் டைம் இல்லை. கடவுள் வரணும்னா தேவன் வரணும்னாலே ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் இருக்கணும், ஒரு சுத்தமான ஒரு இடம் இருக்கணும். அசுத்தமான இடத்துல அவர் வர முடியாது. விபச்சாரம் இடத்துல அவர் வர முடியாது. பாவிகள் இருக்கிறதுல அவர் வர முடியாது. பாவம் இருக்கிறதுல அவர் வர முடியாது. நான் சொல்றேன், சின்ன போய் பேசினா அவர் இருக்க முடியாது. கொஞ்சம் களவு செய்தாலும் அவர் இருக்க முடியாது. கேக்குறீங்களா? இல்ல இதெல்லாம் செய்யலங்க, ஆனா நான் நினைக்கிற மாதிரி நான் செய்யறேன், இது கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்னு அப்படியே அவர் வர மாட்டார். அவர் வர வேண்டும் என்றால் அவர் சொன்ன விதானத்துல காரியங்களை செய்தால் மாத்திரமே அவர் வருவார், இல்லைன்னா அவர் வரமாட்டார். நான் கேட்கிறேன், அவர் வராத ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்? கேக்குறீங்களா? நான் கடவுளுக்காக செய்யறேன், ஆண்டவருக்காக செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இதை செய்யறேன், அதை பண்றேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்.
இல்ல மெழுகுதி கொஞ்சம் அப்படியே நான் போறேன், இல்ல முட்டி போட்டேன் நான் போறேன், அதை பண்றேன், இதெல்லாம் செஞ்சு அவர் ஏத்துக்கலனா அதுக்கு அதெல்லாம் செய்யாம மெழுகுவத்திக்கு காசு செலவு பண்ணாம சிந்தனை இருக்கும். அப்படிலாம் செலவு பண்றது வீண். மனுஷனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா தங்கள் இஷ்டப்படி ஏதோ அவங்க விருப்பப்படி செய்தால் கடவுள் ஏற்றுக்கொள்வாங்க அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நம்முடைய கடவுளுக்கு அப்படிமா ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு கொள்கை இருக்குது. மக்கள் நினைக்கிறபடி கிடையாது, அவர் நினைக்கிறபடி, அவர் விரும்புகிறபடி. நம்ம நினைக்கிறபடி செய்தால கடவுள் பார்த்தா வரப்போறது கிடையாது. இங்கதான் நிறைய பேர் ஏமாந்துறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி தாவீது விதமா கட்ட நினைச்சான். இந்த நாத்தான் திருக்கதரிசி சொல்கிறார், உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கும் வரல ராஜாவே, உமக்கு வந்திருக்குது அந்த மாதிரி இடம், உங்களுடைய இருதயத்தில் இருக்கப்படி எல்லாம் செய்யும் என்றான். அப்பதான் கர்த்தர் அந்த இரவன் பொழுதுல அந்த நாத்தானுக்கு சொல்லுகிறார், போய் சொல்லு தாவீதுக்கு, அவன் அல்ல கட்டப்போவது, அவருடைய குமாரனே இதை செய்ய போகிறார். அவனுடைய ராஜ்யம் என்னென்றைக்குமா நிற்க போகிறது, அவனுடைய குமாரனே இதை செய்வான். தாவீது கடந்து போனான். அடுத்தது சாலமோன் வந்தான் ராஜ்யத்துல. சாலமோனுக்கும் அதே எண்ணம், என்னோட தகப்பனாருக்கு எண்ணம் என்ன இருந்ததோ அதே மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று அவனும் கட்ட ஆரம்பிக்கிறான். வாலிபனாக இருக்கும்போது அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். 40 வருஷம் முடிச்சது தேவாலயத்தை கட்டுவதற்கு. கட்டினான் கட்டினான் கட்டினான், எல்லா கற்களையும் கொண்டு வந்தார்கள், எல்லாமே செய்தார்கள், பர்ஃபெக்டா முடிஞ்சது. எல்லாம் கட்டி முடிச்சு பிரம்மாண்டமா ஆனதுனால எல்லாமே போயிடுச்சு. முடிஞ்சிச்சா அப்படி கேட்டா இல்ல. சாலமோன் நன்றாக தெரியும், இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி எதற்காக கட்டினான் ஆலயத்தை சொல்லுங்க? எதற்காக தேவாலயத்தை கட்டினான்? தேவனை ஆராதிப்பதற்காக. கரெக்டுங்களா? தேவனுக்கு பலி கொடுப்பதற்காக, தேவனை மகிழ்ப்படுத்துவதற்காக. இதெல்லாமே செய்து இப்ப மக்கள் வந்து தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? ஏன்னா மக்கள் வருவது அங்க இருக்கிற எப்படி பண்ணாருன்னா சாதாரணமா பண்ணல, நேரம் இல்லை எடுக்கிறதுக்கு. அந்த தேவாலயத்தை வைக்கும் பொழுது உள்ள எங்க எது இருக்கணும், எங்க எந்த பர்னிச்சர் இருக்கணும், நாற்காலிகள் எங்க இருக்கணும், எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், எங்க அந்த சமூக தப்பம் எங்க இருக்க வேண்டும், எங்க அந்த சகின மகிமை அதிகமாக அந்த சேருபிம்பங்கள் எங்க இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் கச்சிதமாக கர்த்தர் சொன்னபடியெல்லாம் சாலமோன் செய்தான். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், மோசே என்ன கற்பித்தாரோ, என்ன மாதிரி அவர் பார்த்தாரோ அதே மாதிரியை இங்கே சாலமோன் செய்தான். ஆமென். இதெல்லாம் செய்து முடித்த பிறகுதான் பிரியமானவர்களே சாலமோன் விதமாக பிரதிஷ்டை செய்கிறான் தேவாலயத்தை. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க விருப்பப்படி எல்லாம் செய்தால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, தேவன் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா அவன் விருப்பப்படியாக செய்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா நம்முடைய தேவனா கர்த்தர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவர் வார்த்தையின் தேவன். அவர் என்ன சொன்னார் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை செய்தி எல்லாவற்றையும் பண்ணி மக்கள் வந்து அங்கு ஆராதனை செய்வதற்கு அந்த ஆராதனையின் தேவன் அங்கு இல்லை என்றால் அதனால அங்க என்ன பிரயோஜனம்? அந்த தேவாலயத்துக்கு என்ன பிரயோஜனம்? 40 வருஷமா அவன் செய்தானே அதனால என்ன பிரயோஜனம்? அவன் நேரத்தை செலவழித்தானே அதனால என்ன பிரயோஜனம்? அவன் பணத்தை கொடுத்தானே அதனால என்ன பிரயோஜனம்? இருக்கிற கற்கள் எல்லாம் வெளியிலிருந்து ஒளிபுறது கொண்டு வந்தானே அதனால என்ன பிரயோஜனம்? இதற்கு அவன் செய்யாமலே இருந்திருக்கலாம். அதனாலதான் சாலமோன் மிக நேர்த்தியாக மிக கவனத்தோடு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காரியத்தையும் மிக கவனத்தோடு செய்தான். அவன் இதெல்லாம் செய்து முடித்து இதெல்லாம் எங்க வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்க வைத்து அதன் பிறகுதான் அவன் விதமாக பிரதிஷ்டை செய்கிறான். அந்த தேவாலயத்தை விதமாக கட்டினதான பலிபீடத்தின் மேலாக ஏறி அங்கே முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரத்தை தேவனுக்கு உயர்த்தி அங்கே மக்கள் எல்லாம் அதிகமாக கீழே நிற்கிறார்கள். மக்கள் கரங்களை உயர்த்தி அதிகமாக சாலமோன் ஜெபம் பண்ணுகிறான், பிரதிஷ்டை செய்கிறான் அந்த இடத்தை. அவன் சொல்றான், ஓ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு நீ கற்பித்தபடி எல்லாம், நீர் அவனுக்கு போதித்தபடி எல்லாம், நீர் அவனுக்கு காண்பித்த சீனாய் மண் மேலாக நீர் அவனுக்கு காண்பித்த அந்த மாதிரின்படியெல்லாம்
நான் இப்பொழுது இந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறேன், இதை நான் செய்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படியாக நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அங்க 120 பேர் அவிதமாக ஒருவனப்பட்டு, ஆசாரியர்கள் அவிதமாக ஒருவனப்பட்டு, பாடல்களையும் அவிதமாக கீர்த்தனங்களையும் பாடிக்கொண்டு கீத வார்த்தைகள் வாசித்துக் கொண்டு ஏகப்பட்ட விதமாக பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். அந்த புகை மண்டலமானது அவிதமாக மேலே கிளம்புகிறது. மேலே கிளம்ப விதமாக கர்த்தர் சமூகத்துக்கு போன பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்பட்டார், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். தேவன் அந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டார், தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், தேவன் அந்த ஆலயத்தை அங்கீகரித்தார். கர்த்தருடைய மகிமையானது அங்கே இறங்கினது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கினது. எவ்வளவு இறங்கினா அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு, அவர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னமானது அவ்வளவா இறங்கினது அந்த இடத்துல. ஆமென். நான் கேட்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்காத ஒரு இடமானது என்னத்துக்கு? நான் சொல்வேன், அது வீணான ஒரு ஆராதனை. தம்முடைய பாரம்பரியங்களால தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினார்கள், வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்கள். தான் நினைத்தபடியெல்லாம் மனுஷன் நினைத்தபடியெல்லாம் பிரசங்கிக்கிறதுனால கர்த்தருக்கு அது உகந்த ஒரு ஆராதனை இருக்க போவதில்லை. கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள போவதில்லை, கர்த்தர் அதை அங்கீகரிக்க போவதில்லை. கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும், அவர் சொன்ன வார்த்தையின்படியாக செய்தால் மாத்திரமே கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார். இல்லை என்றால் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது மக்கள் தங்கள் நினைத்தபடியெல்லாம் தங்கள் விரும்பினபடியெல்லாம் செய்தார்கள். ஆனால் செய்ததெல்லாம் யாருக்கு என்றால் அந்த தேவனுக்கு தான் செய்தார்கள். ஆனால் அவர் காட்சியில வந்தபோது அவர் தான் தேவன் என்று அவங்களுக்கு தெரியல. அப்ப திரும்ப அவர் யாரை ஆராதிக்கிறீங்க நீங்க? நான் இங்க இருக்கிறேன். மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தீர்கள். மனுஷனுடைய கற்பனைகள், இது செஞ்சனால அப்படி பண்ணாலும் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை போடலாம், அதை பண்ணலாம். இல்ல, சில நேரத்துல எதுக்கு பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க போய் நின்று கேட்டு பாருங்களா. நானும் நிறைய இடத்துல கேட்டுக்கிறேன், என்ன எதுக்குங்க அதை பண்றீங்க? அவங்களுக்கே தெரியாது. சரி, அவங்க தான் தெரியல, இவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இன்னொருத்தருக்கு. அவர்கிட்ட பற்றி அவருக்கும் தெரியாதுன்னு. நீங்க என்ன பண்றீங்க? அவரு வந்து எங்க மூதாதையர்கள் பண்ணாங்க, நான் பண்றேன். மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? மூதாதையர்கள் அவங்களுக்கும் தெரியாது. சும்மா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அது கிறிஸ்தவத்துல இருக்குது. சிபிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அதுல எப்படி ஆயிடுச்சு சரிங்களா? இன்னைக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்து பிரசங்கம் பண்ணாதான் அவங்க ஏத்துக்குவாங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடாதவன் ஊழியக்காரன் கிடையாது அப்படின்றது எங்கேயுமே வேதாகமத்திலும் கிடையாது. ஆனா இது எங்க வச்சு யாரோ ஒருத்தங்க தோவணும் வெள்ளை வேட்டி போட்டது பண்ண, அதுக்கு தப்பு கிடையாது. ஆனா அதை வந்து உபதேசமாக மாற்றி, மனுஷனுடைய கற்பனை உபதேசமாக மாற்றி இதுதான் உண்மை என்று போதித்து, இது இல்லை என்றால் அது பாவம் என்ற மாதிரி மக்களுக்கு அது போதித்து இன்றைக்கு அது வழிபாடாக மாறி போனது. இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கற்பனையின் தேவன் கிடையாது. இன்றைக்கு அது நிரூபணமாகவில்லை என்றாலும், இன்றைக்கு புரியவில்லை என்றாலும், ஒரு நாள் மனுஷங்க எல்லாருக்கும் அது புரியும். நாம் யாரை சேவிக்கிறோம் என்று நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் இன்னார் என்று நமக்கு தெரியும். கடவுள் வரணும்னால அவர் சொன்னபடிதான் வரணும், அவர் சொன்னபடி செஞ்சாதான் வர முடியும். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம செய்து கிடையாது, நம்ம மூதாதையர்கள் செய்து கிடையாது. மோசே இடத்துல கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? கர்த்தருடைய நாமம் விளங்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டதான ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியாரும் அதுதான் பலிகளை கொடுப்பீராக. கர்த்தருடைய நாமம் விளங்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்ட இடம். அப்புறம் அவர் ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறாரு. கேக்குறீங்களா? அவரு ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல பலி கொடுத்தாதான் அவரு ஏத்துக்குவாரு. அப்பனா ஏன்னா எல்லா இஸ்ரவேலர்கள் தலைமையிலாக வந்த கடமை அது. என்ன கடமை அது? எங்க அந்த இடம், எங்க இருக்கு அந்த இடம்? ஏன்னா கண்ட இடத்த அவர் சொல்லல, நீங்கள் தெரிந்து கொடுக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லல. அவரு அவருடைய நாமம் விளங்கும்படிக்கு அவர் தெரிந்து கொள்கிற இடத்தில். அப்ப அவருடைய இடத்தை தெரிஞ்சுக்க போறாரு, அங்கதான் அவருடைய பேரை வைக்க போறாரு. நீ தெரிஞ்சுக்கிற இது சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் போறதுனால கிடையாது.
இது தேவனுடைய சபைன்னு நீ தெரிஞ்சுக்க நீ ஒரு இடத்துல போர்டு போட்டுக்கிறதுனால கிடையாது, அப்படி கிடையாது. அவர் தெரிந்து கொள்கிற ஸ்தானத்துல ஏன் சொல்லலாம், எங்க தாத்தா பாட்டம் பூட்டம் எல்லாம் நாங்க அங்க பலி கொடுத்துன்னு வந்தோம். சரி, இஸ்ரவேலர்கள் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நாங்களாம் வனாந்தரத்துல அங்க பலி கொடுத்தோம், நாங்க அங்கே போய் ஷிலோவாம்ல போய் நாங்க பலி கொடுக்குறோம், அங்கதான் நாங்க பலி கொடுத்தோம் முன்னாடி, இதுனா எருசலேம்ல நாங்களாம் பலி கொடுக்கணும், நாங்க போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? தாத்தம் பாட்டம் மூட்டம் என்ன என்ன பலி கொடுத்தாங்க, பலி கொடுத்தாங்க, அது கிடையாது. அவர் சொல்ல பாருங்க, அவர் இடத்த குறிப்பிடல, ஷிலோவாம் இல்ல எருசலேம் இல்ல இது அது அப்படின்னு குறிப்பிடல. அவர் சொல்றாரு அவருடைய நாமம் விளங்கப்படிக்க அவர் தெரிந்து கொள்ளுற நேரத்துல. அப்புறம் ஒரு அப்படின்னா அர்த்தம் அவர் ஒரு வேளை அவருடைய இடத்தை மாற்றலாம். கரெக்டுங்களா? ஒரு காலத்துல ஷிலோவாம்ல பலி கொடுத்தார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்னொரு காலத்துல எருசலேம்ல பலி கொடுத்தார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்றைக்கு சொல்றேன் அங்கே இல்ல இங்கே இல்ல. இப்போ அப்படி எந்த இடங்க நான் சொல்றேன், அவர் தெரிந்து கொள்கிற இடத்துல. எப்படிங்க தெரியும் அது அவருடைய இடம் தான்? நான் சொல்றேன் அவருடைய நாமம் விளங்கும்படிக்கு. என்ன அவருடைய நாமம்? இன்னைக்கு அவர் நாமமே மக்களுக்கு தெரியல என்னன்னு. அப்படிங்கும்போது எங்க அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்க? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். அவருடைய நாமம் விளங்கும்படிக்கு அவர் தெரிந்து கொள்கிற இடத்தில் அங்கதான் கர்த்தர் அந்த பலி ஏற்றுக் கொள்கிறார். வேற எங்க கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஆமென். அப்ப இவ்வளவு ஒரு பரிசுத்தமான இடத்துல, இவ்வளவு அசுத்தமான இடத்துல எப்படி தேவன் வர முடியும்? ஆமென். அதனாலதான் அவர் சாலமோன் தேவாலயத்தை உண்டு பண்ணும் பொழுது சும்மாதான் அவன் கட்டல, இஷ்டப்படிலாம் செய்யல. கட்டினா இருக்கும்போது ஒரு 4 மேஸ்திரிங்க வந்து இப்படி மாத்தலாம், அப்படி மாத்தலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அது செய்யலாம். இது நிறைய பேர் வந்துருவோம் ஆலோசனைகள். அதையும் அப்படி போட இப்படி போட எங்க அப்பா கூட தான் பண்ணாது. நல்ல ஒரு பெரிய ஒரு ஆள் கட்டலாம் கட்டி திடீர்னு பார்த்தா வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஒரு அதை பத்தி சொல்லி இது பண்ணி அது பண்ணி கட்சியா பார்த்தா அது ட்ரெயின் மாதிரி இருக்குது வீடு. ஏன்பா இப்படி பண்ண? முன்னாடியே ஒரு பிளான் போட்டுல பண்ணணும். என்ன பண்றது? நிறைய பேர் வந்து உள்ள பூந்து அதை பண்ணி இதை பண்ண கட்சியா ட்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்றது? நாளைக்கு அந்த மாதிரி சாலமோன் செய்திருக்க முடியாது, செய்திருக்க மாட்டார். இது மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியாக கிடையாது, மக்களுடைய ஞானத்துக்கு ஏற்றபடியாக கிடையாது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அது சரி, இதை பண்ணலாம், இல்ல இந்த பெயிண்ட் போடலாம், அந்த பெயிண்ட் போடலாம், அப்படிலாம் கிடையாது. ஒரு வழியை தேவன் வச்சிருக்காருங்க பிரியமானவர்களே. அந்த வழியில போனாதான் கர்த்தரை தேர்ச்சி கொள்வாரு. கர்த்தர் அங்கீகரிக்காமல் இருக்கிற எந்த ஒரு காரியம் அது வீணான ஒரு காரியம். அது சொல்லலாம் 40 வருஷமா நான் செஞ்சு நிற்கிறேன், அதனால 50 வருஷமா நான் செஞ்சு நிற்கிறேன், அதனால 20 வருஷமா நான் செஞ்சு நிற்கிறேன், அதனால காலகாலமா நாங்க செஞ்சு நிற்கிறோம், அதனால நாங்க செஞ்சவங்கள எங்க போனாங்கன்னு தெரியுமா? கத்தோலிக்கர்களை ஒரு இது ஒண்ணு பயங்கர கோட்டீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. கத்தோலிக்கர், ரோமன் கத்தோலிக்க சபை இருக்குதுல உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம்னா அது ரோமன் கத்தோலிக்க தான். அதிகமான பணம் இருக்கிறதான ஒரு மதம் வந்து கத்தோலிக்க மதம். எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, பாவத்தினால செத்து மறிச்சு போயிடுறாங்க இல்லையா? அவங்க நல்லாவே தெரியும் குடிகாரன் செத்து போனானா பாதாளத்துக்கு போறானு. இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தானு. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, அப்படி செத்து போனவன பரலோகத்துக்கு கொண்டு போவதுக்கான வழி ஒண்ணு இருக்குது. என்ன வழி? நீ இவ்வளவு காசு வந்து நேர்த்திக்கிறதா நீ கொடுத்தனா, இவ்வளவு செஞ்சனா அவங்களுக்கு கொண்டு போயிடலான்னு. அப்படிதான் அவங்க பணக்காரன் ஆனாங்களே. நிறைய பணங்களை மக்கள் கொண்டு வந்தார்கள், பணம் நிறைய பேர் கொண்டு வந்தார்கள், வாங்கினார்கள் காணிக்கைகளை. ஒரு ஜபம் மாதிரி ஒண்ணு பண்ணா இப்ப போயிட்டாங்க மேல. யாருக்கு தெரியும் மேல போனானா இல்ல இன்னும் கீழே இருக்கிறானா? கீழே போனவன மறுபடியும் மேல கொண்டு போகவே முடியாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பாதாளத்துக்கு போனவன, ஏன்னா பாதாளத்துக்குரியவன் அவன். இதெல்லாம் செய்யறதுனால கிடையாது, மூட நம்பிக்கையினால செய்யறதுனால கிடையாது, தங்களுடைய இஷ்டப்படியாக செய்யறதுனால கிடையாது. நம்ம செய்யறது உண்மையிலே கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா? தேவனை அங்கீகரிக்கிறாரா? தேவனுக்கு அது விருப்பமாக இருக்கிறதா? தேவனை விரும்புகிறாரா? நான் சொல்ற பெரியமா, தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியமும் நமக்கு தேவையில்லை. அது அதனால பிரயோஜனமும் கிடையாது, அவர் அங்கீகரிக்காத ஒரு காரியம். சாலமோன் மாத்திரம் கிடையாது, முன்னாடி மோசே கூட யாத்திராகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 40ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுகிறான், 8 முறை விதமாக இடப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே
மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே, மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே, மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே, மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே இதெல்லாம் செய்தான். செய்த பிறகுதான் அது கர்த்தரோட மகிமையானதாக இறங்கினது, அந்த கூடாரத்தில் இறங்கினது. அதே மாதிரி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியாகவே, அவருக்கு காண்பித்த மாதிரியின்படியாகவே சாலமோனை செய்தான். ஒவ்வொன்றாக 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 செய்தான். எல்லாமே செய்த பிறகுதான் கர்த்தரோட மகிமையானது அங்க இறங்கினது. கேக்குறீங்களா? இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை கட்டி உள்ள எல்லாத்தையுமே கரெக்டா வச்சு 40 வருஷமா அங்க செஞ்சு அங்க கடவுள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது சாதாரணமா எந்த ஒரு இடத்த போலதான் அதுவும் ஒரு இடம். அது ஒரு விசேஷமான ஒரு இடம் கிடையாது. ஐயா சொல்லும்போது எங்களுக்கு மாளிகையை சொன்னார்ல, மாளிகைனால விசேஷமான ஒரு இடமா இருக்கணும். சாதாரண இடம் தான் அது, யாருன்னா வரலாம், யாருன்னா போலாம். ஆனா எப்படி விசேஷமான இடமா மாறினது? நீங்க கேட்கலாம், உண்மையிலே விசேஷமான இடமா, உண்மையிலே விசேஷமான இடமா தான் மாறிச்சது. நீங்க கேட்கலாம் எப்படின்னு. எப்படி தெரியுமா? ஒரு காஞ்சி போன குச்சி எடுத்து உள்ளே இருக்கிறாங்க ஒருத்தர். காஞ்சி போன ஒரு குச்சி, எந்த ஒரு ஜீவனுமே இல்ல. ஏற்கனவே யாரோ ஒச்சு போட்டுக்கிறாங்க கீழே. அந்த குச்சி வேறு கிடையாது, எதுவுமே கிடையாது, காஞ்சி போச்சு. இலை கிடையாது, பட்டை கிடையாது, எல்லாம் உருவப்பட்டது. சாதாரண ஒரு குச்சி, செத்து போன ஒரு குச்சி. ஒரு செத்து போன ஒரு குச்சி இனி ஜீவனே வரதுக்கு வாய்ப்பு. நீங்க எத்தனை போய் நட்டு வச்சாலும் வராது. நீங்க போய் எத்தனை போய் நட்டு வச்சு அதுக்கு என்னென்ன போட்டாலும் எது போட்டாலும் வராது, வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காஞ்சி போன ஒரு மோசமான, எத்தனை பேருக்கு இடம்லாம் இருந்த ஒரு குச்சி, எத்தனை பேரை தாக்கின ஒரு குச்சி, எத்தனை பேருக்கு உபத்திரத்தை குத்து குச்சி, எத்தனை பேர் கண்ணை குத்துற குச்சி, எத்தனை பேருக்கு வெறுப்பேத்துற ஒரு குச்சி, கடுப்பேத்துற ஒரு குச்சி. நீங்க கேட்கலாம், என்னங்க குச்சி குச்சின்னு யார சொல்றீங்கன்னு? எல்லாம் குச்சி நம்ம தான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருந்து, அப்பேற்பட்ட இடத்துல இருந்து எடுத்துக்கொண்ட விதமா உள்ளே வை. ஒரு காஞ்சி போன குச்சி எடுத்து வந்து எங்க அந்த தேவாலயத்துக்குள்ள வைத்தார்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வைத்தார்கள். 24 மணி நேரத்தில் பூக்களை விடும். அது 24 மணி நேரம் கனிகளை கொடுக்கும். வாய்ப்பு உண்டா? நாசத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நன்மை வரக்கூடும். இருக்க வேண்டிய இடம் முக்கியமானது. அது எடுத்துக்கொண்டு உள்ள வந்து வைத்தார்கள். அந்த காஞ்சி போன குச்சி வேற கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கணக்கடா கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு குச்சி 24 மணி நேரத்தில் அது அதுமாக பூக்களை விட ஆரம்பித்தது. அதனால சொன்னேன், அது ஒரு விசேஷமான ஒரு இடம். எப்படிங்க ஒரு வேறு கூட இல்லாம ஒரு செத்து போன ஒரு குச்சி அதுமாக ஜீவனை பெற முடியும்னா, நான் சொல்றோம், தேவன் அங்கே இல்லாமல் அதை செய்ய முடியாது. அவங்க கடவுள் இருக்காரு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அப்படி கேட்ட நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாத போது மனுஷனை தேவன் உண்டு பண்ணார். பூமியில் பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து, அந்த மண்ணில் ஜீவன் கிடையாது, மண்ணில் தூசியில் ஒண்ணுமே கிடையாது. அந்த மண்ணை எடுத்த விதமா களிமண் எடுத்து வச்சு நாசில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானா. எப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, காரிருள் சூழ்ந்திருந்தது. அப்பேற்பட்ட ஒழுங்கின்மையான ஒரு இடத்துல கர்த்தர் அசைவாடினார். ஆமா, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க வந்தது. எங்க அவட பிரசன்னம் வந்ததோ ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கின்மை எல்லாம் சரியாயிடுச்சு. காரிருள் நீங்கினது, தண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு, மலைகள் இருக்க வேண்டிய இடத்துக்கு மலைகள் வந்தாச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் வந்த போது அதே கர்த்தருடைய பிரசன்னமானது மோசே அந்த தேவாலயத்தை கட்டிட போடுது, இந்த கூடாரத்தை அமைத்த பொழுது கர்த்தருடைய மகிமையானது அங்க வந்தது. மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் அங்க வந்தது, ஷக்கீனா மகிமை அங்க வந்தது. அதே காரியம் தான் சாலமோன் கட்டினான். சாலமோன் கட்டி முடித்த பிறகு கர்த்தருடைய மகிமையானது அங்க இறங்கினது, கர்த்தருடைய பிரசன்னமானது அங்க வந்தது. எப்படிங்க கர்த்தருடைய பிரசன்னம் சொல்றது? கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது செத்து போன ஒரு மனுஷன் ஜீவனோட எழுப்ப கூடும். எந்த ஒரு வியாதி சுகப்படுத்தும், எந்த ஒரு காய்ந்த போன குச்சிமா ஜீவனை கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு.
Amen. ஒரு பாவி மன்னிக்க கூடியதான வல்லமை எங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல உண்டு. பாவி தான் குத்தப்பட்டவனாக போகக்கூடியதான ஒரு இடம் இருக்குமானால் கர்த்தருடைய பிரசன்னம் அது. Amen. கர்த்தர் அங்க வந்து ஜீவித்தார். கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். ஆனா சொல்ல பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அவர் அங்கதான் இருக்கிறார் என்று. எங்க தேவாலயத்துல, சாலமன் கட்டின தேவாலயத்துல. கரெக்டுங்களா? சொல்றாங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது அவர் கூட்டு போறாங்க. ஏரோது அந்த தேவாலயத்தை புதுப்பிச்சு இருக்காரு. ஏரோது ராஜா கொஞ்ச நேரத்தை முடிச்சிடறேன். புதுப்பிச்ச இடத்துல அவங்க கூட்டு போகும்போது உள்ள கிளீன் பண்ணிக்கிறாங்க எல்லாம் தேவாலயத்தை. கிளீன் பண்ணும்போது சொல்றாங்க, பாத்தீரோ, சீஷர்கள் சொல்றாங்க அவர்கிட்ட, ஐயா பாத்தீரோ, எங்க ராஜா சாலமோன் கட்டின தேவாலயத்தை கண்டீரோ, அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம் பாத்தீரோ. யாருக்கிட்ட சொல்றாங்க? அவர்கிட்ட சொல்றாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினார் பாத்தீரோ. அவங்க கிளீன் பண்ணிக்கிறாங்க, அப்ப சுத்தம் பண்ணிக்கிறாங்க, பழுது பாதிக்கிறாங்க. அந்த டைம் அவர் சொல்றாரு, இது இச்சி தள்ளுங்க. அவர் சொல்றாங்க, 40 வருஷமா அதை நாங்க கட்டினோம் தேவாலயத்தை, எங்க ராஜா சாலமோன். அவர் இச்சி தள்ளுங்க, இதை 3 நாள் நான் எழுப்புறேன் சொல்றாரா? இது இச்சி தள்ளுங்க, 3 நாள் எழுப்புறேன். சும்மா சும்மா பேச்சுக்காக சொல்ல அவரு, சும்மா சொல்ல அவர் சொல்ல அவரு. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. யார் அவருக்கு வீட்டை கட்ட முடியும்? கையினால் கட்டப்பட்ட இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தை நம்ம தேவனாய் கர்த்தர் இரார். அவர் வாசம் பண்ண முடியாது. ஆமென். ஆனா இஸ்ரவேலர்கள் அவர் அங்கதான் இருக்க போறாரு, காலங்காலமா அவர் அங்கதான் இருக்க போறாரு, அங்கதான் ஒரு ஆராதனை ஸ்தலம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. அது யார் நிரூபிக்கிறானா? ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷன் நிரூபிக்கிறான். ஓ இஸ்ரவேலர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. தாவீது தேவாலயத்தை கட்டும்படியாக வாஞ்சித்தான், ஆனால் அவன் அல்ல, அவருடைய குமாரனை கட்டுவார் என்று தேவன் சொன்னார். சாலமோன் நினைவினான், சாலமோன் கட்டினான், அது உண்மைதான், ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினான். ஆனா என்ன சொல்லுகிறான்டா? வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்பேற்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? எனக்காக எப்பேற்பட்ட வீட்டை நீங்க கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கிற ஸ்தலம், நான் தங்கி இருக்க ஸ்தலம் எது? அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? அவர் சொல்றாருல, உங்களுடைய குமாரனே இதை கட்டுவார்னு சொன்னார்ல, உங்க கர்ப்ப பிறப்பின் குமாரனே இதை கட்டுவார்னு சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் நினைச்சாங்க சாலமோன் தான் தேவாலயத்தை கட்டினார் நினைச்சினாங்க. ஒரு வகையில் அது உண்மைதான். ஆனா இன்னொன்னு சொன்னாரு, அவங்களுடைய ராஜ்யம் என்னென்றைக்குமே நிலைக்கும் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், சாலமோனுடைய ராஜ்யம் எங்கே என்னென்றைக்குமே நிலைத்தது? அப்படி என்றால் சாலமோனுடைய தேவாலயம் அல்ல அவர் சொன்னது. அவர் சொன்னது அவருக்காக ஒரு சரீரத்தை அவர் உண்படினார். நீங்கள் நினைக்கிறீர்கள் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் அல்ல, மனுஷனுடைய கையினால் கட்டப்பட்ட கைவேலையில் அவர் இல்லை. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இப்பேற்பட்ட தேவனுக்கு யார் வீட்டை கட்ட முடியும்? யார் இடத்தை கொடுக்க முடியும்? மக்கள் நினைக்கிறார் எருசலேம்ல அவர் இருக்கார், எருசலேம்ல அவர் இல்லை, தேவாலயத்தில் அவர் இல்லை. அப்படி அவர் அங்கிருந்து எங்க போனார்? ஆமென். அவர் எதிர்பார்த்தது அவருக்கான ஒரு சரீரம், அவருக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். ஆமென். இது யார் விவரமா சொல்றதுன்னா, அங்க ஓரமா நின்னுகிறான் ஒரு மனுஷன். ஸ்தேவானுடைய சட்டையெல்லாம் கட்டி போட்டு வஸ்திரங்களை தூக்கி போட்டுக்கிறாங்க. அதான் பாதுகாப்புல நின்னுகிறார் ஒருத்தர். ஒரு காப்பல் அந்த மாதிரி காரணத்தை வெயிட் பண்ணிக்கிறார், பாத்துக்கிறார். அதெல்லாம் யார் தெரியுமா? சவுல் என்கிறதான ஒரு மனுஷன். கவுன்சிலர். சவுல் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன். அவருக்கு நல்லாவே தெரியும் தேவாலயம் எப்படி கட்டப்படுது, எப்படி மோசே சொன்னார், எப்படி சாலமோன் கட்டினார், இதெல்லாம் கேட்னாகிறார். ஸ்தேவான் திடீர்னு சொன்னார், கர்த்தர் அந்த ஆலயத்துல இரார். சவுல் கேட்னாகிறார், கர்த்தர் அந்த ஆலயத்துல இல்லையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. யார் அவருக்கு வீட்டை கட்ட முடியும்? சாலமோன் கட்டியிருக்கிறாரே, அதெல்லாம் அவர் கட்டின வீடு. யோசனை சேவான் அப்படி சொல்லி முடிச்சவன கல்லத்து நான் அடியுது அச்சானுங்க வாயிலே. அவர் சொல்றாரு, சேவான் சொல்றாரு, வலது பாசத்துல அவர் நிற்கிறது நான் பார்க்கிறேன். நீங்க என்ன வேணா பேசுங்கயா. அவர் சொல்றாரு, நீங்க என்ன வேணா பேசுங்க, எதனா பண்ணு போங்க, ஆனா என்ன வரவேற்கிறதுக்கு நின்னுங்கிற. நீங்க என்ன ஏத்துக்காம போனாலும் பரவாயில்ல, பொருளாதாரம் ஏற்றுக்கொள்கிறது. நீங்க என்ன வரவேற்காமல் போனாலும் பரவாயில்ல, அந்த பொருளாதாரம் வரவேற்கிறது.
ஏன்னா உங்க வரவேற்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா அவர் வரவேற்ற என்னைக்குமாவது இருக்க போகுது வரவேற்பு. அப்படி சொன்னவன கல் எடுத்துறாங்க அடிக்குது. ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். சொன்னான் பங்காளன் வச்சான், வாய் பொழந்துக்குச்சு. அப்படியே செத்தா சவுல், சாரி ஸ்தேவான் மறிச்சிட்டான். சேவான் கடந்து போயிட்டான். அவன் பேசின வார்த்தைகள் மறுத்து போகவில்லை. கல்லறிந்து அவன் இனி பேசக்கூடாதபடிக்கு அவன் சரீரத்தை அமைதிப்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய சத்தத்தை அமைதிப்படுத்தவில்லை. அவருடைய சத்தம் இன்னுமாக சவுலுக்கு ரீங்காரம் விட்டுக் கொண்டே இருந்தது. மைண்ட்ல போய் யார் அவர் எங்க அவருக்கு வீடு, யார் அவருக்கு வீட்டை கட்ட முடியும்? அப்படி யோசனையா போயினே இருக்கும் போது தமஸ்குக்கு போகிற வழி அடுத்து கீழே தள்ளப்பட்டான். மேல பாக்குறான், ஒரு பெரிய வெளிச்சமானதாக இருக்குது. கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஏன்னா நல்லாவே தெரியும் அவர் யாருன்னு. ஏன்னா யாருன்னா அவர் தான் தேவாலயத்துக்குள்ளாக இருந்தவர். அதே ஷக்கினா மகிமை, அதே கர்த்தருடைய பிரசன்னம் அவரை தாக்கி கீழே விடப்படுவதை கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார்? நான் நினைச்சிருந்தேன் நீங்கள் எருசலேமில் அல்லவா இருக்கிறீர்கள் என்று, தேவாலயத்தில் அல்லவா இருக்கிறீர்கள் என்று. நீர் யார் ஆண்டவர்? அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவருக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? அந்த இயேசு நமக்கு அந்த மக்களை கொலை செய்வதற்கு அல்லவா நான் போய் கொண்டிருக்கிறேன். இவர் யார்? அப்ப சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ இவ்வளவு காலமா எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருந்தவர் அவர்தானா? அவர் இயேசுதானா? அப்ப மோசே ஆராய்ச்சிட்டு அவர்தானா? மோசே தரிசித்தது அவர்தானா? வனாந்தரத்தில் அவர்களோடு இருந்தது அவர்தானா? பகலிலே ஈராக்கிலே இரவிலே நிலவரம் செயல்படுத்தாமல் இருந்தது அவர்தானா? இவ்வளவு காலமாக செய்ததெல்லாம் அவர்தானா? அதுக்கப்புறமா தான் அவர் அங்க தமஸ்குக்குள்ள இருந்து போய் 3 வருஷமாக அரேபியால இருந்து திரும்பி வந்து எபிரேயர்கள் இருந்தார். எபிரேயர்களே, நீங்க நினைக்கிற பேருக்கு எந்த இயேசு வேற யாரும் இல்லை, இவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மக்கள் யார் அவர் நேற்றும் சொல்கிறார்? இவ்வளவு காலமாக பழையற்பாட்டில் இருக்கிற இருந்த அதே தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பழையற்பாட்டின் காலமானது அதுதான் வெறும் மேலாட்டமாய் மாற்றம் வந்தது. அப்படி நிஜம் யாரா? அவர்தான் நிஜம். தெய்வத்துவத்தின் பூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளாக விளங்கினது. அவர் யார்? அவரே தேவன். அவரே வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவரே சர்வ வல்லமுள்ள தேவன். அவரே பாவத்தை மன்னிக்கிறவர். அவரே மகிமையின் தேவன். அவரே ஷக்கினா மகிமை. யார் இந்த மகிமையின் ராஜா? கவனிங்க, பூட்டப்பட்டிருந்தான பரதேசி பரலோகம். இதுக்கு ஒரு நபரை நாங்க போனது கிடையாது. எந்த ஒரு நபரும் மேல ஏறினது கிடையாது. எந்த ஒரு நபரும் மேல வந்தது அவரே சொன்னார். பரலோகத்துக்கு ஏறினவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திலே உலகத்தில் இருக்கிறவர், மனுஷகுமாரன் இல்லாமல் வேற ஒருவரும் மேல இறந்தது கிடையாது. அங்கிருந்து இறங்குனது கிடையாது. அப்படின்னா அவரு மட்டுமா இது வரைக்கும் யாரும் மேல போனதே கிடையாது. அப்புறம் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க போனாங்களா? பாதாளத்துக்கு தான் போனார்கள். பரதேசம் ஒரு ஸ்பெஷல் ஜெயில இருந்தார்கள். எல்லாம் மரித்தும் அங்கதான் இருந்தார்கள். எப்ப கடந்து போனார்கள்? யாருக்கா காத்து கொண்டிருக்கார்? ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் வந்து சிந்து முடியாது. யாராலும் நிற்க முடியல. பிரியமானவர்களே, மரித்தவர்கள் எல்லாரும் எங்க போனாங்களா? பாதாளத்துக்கு தான் போனார்கள். எல்லாத்தையும் ஜெயித்தார்கள். வியாதியை ஜெயித்தார்கள், கஷ்டத்தை ஜெயித்தார்கள், தொல்லையை ஜெயித்தார்கள், எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். ஆனா மரணத்தை உருண்டவராக ஜெயிக்க முடியல. மரணம் வந்து தாக்கின போது எல்லாரும் மரித்தார்கள். எலியா மரித்தான், ஆபிரகாம் மரித்தான், யாக்கோபு மரித்தான், ஈசாக்கு மரித்தான், தாவீது மரித்தான், சாலமன் மரித்தான், எசேக்கியேல் மரித்தான், எரேமியா மரித்தான், ஏசாயா மரித்தான், ஓசியா மரித்தான், நாகும், ஆபகுக் எல்லாரும் மரித்தார்கள். எல்லாம் எங்க போனார்கள்? அங்க போய் வெயிட் பண்ணுகிறார்கள். யாருக்காக வெயிட் பண்ணுகிறார்கள்? இந்த பரிசுத்தமானவர் வரும்படியாக, இந்த சேனையின் கர்த்தர் வரும்படியாக. ஒரு நாளானது வந்தது. ஏன் சாத்தானுடைய கையில இருக்கிற அந்த சாவி எட்டி வரைத்து சாவி எடுத்துக்கொண்டார். யார் அவர்? மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயமாக விடுகிறவர், பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தின் கூரை உடைத்தவர். பாலாத்தின் கதவு திறந்தார். எல்லாரும் வாங்கினார். உள்ள இருந்து ஆபரகம் எட்டி பார்க்கிறார். ஆஹா, இவர்தான் நான் அவரை கண்டேன். ஏலோகியமாக வந்தவர் இவர்தான். அங்கே அவர்தான் சாராலே கண்டாயா?
அவருக்கு விதமாக ஒரு கன்றுக்குட்டியை வெட்டிய விதமாக அவருக்காக சமைத்து போட்டாயே, இவர்தான் அவர். யாக்கோபு பார்க்கணும், ஓ இவர்தான் நான் அவரைங்க பார்த்தேன். இந்த பக்கம் அவனுடைய சகோதரன் இந்த பக்கம் வரான் ஏசா, இந்த பக்கம் அவங்க மாமனார் வராரு, ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டினாரு. யாக்கோபு எந்த பக்கமும் போக முடியல, முக்குல மாட்டினாரு. எங்க போறது, இந்த பக்கம் போறது அங்க போறதா, இப்படி போனாலும் அவன் அடிப்பான், அப்படி போனாலும் அவன் தொந்தரவு பண்ணுவான். எந்த பக்கம் போக முடியாது, வேற வழியே கிடையாது. பிடிச்சினாரு அவர் காலை, இட்டா விடாமல் அவரே பிடிச்சினாரு. ஐயா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவர் சொன்ன யாக்கோபு இவர்தான் அவர். எனக்கு வாந்தரத்தில் என்னோட முக்குள்ள இருந்த போது எனக்கு உதவி செய்தவர் இவர்தான். எசேக்கியேல் இவர்தான் கண்டான் சக்கரத்துக்குள் சக்கரமாக. தானியேல் இவர்தான் கண்டான் அங்க சிங்க கெபியிலே. தாவீது இவர்தான் கண்டான் சுரை சின்ன கீழாக. யோபு இவர்தான் கண்டான் அவிதமாக அந்த வால்விண்டுல சுழல் காற்றுல. எல்லோருமே கண்டு பார்க்க இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் அவர். நோடுல ஒருத்தன் பூந்ததுன்னு சொன்னான். யார் அவன்? அவன் சொல்றான், நீங்க பார்க்க மாதிரி நான் பார்த்தது கிடையாது, நீங்க பார்க்கணும் மாதிரி நான் பழகணும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் அவரை நான் பார்த்தேன். எங்க நீ பார்த்தா அவர? அவருடைய சிலுவையின் பக்கத்துல நான் இருந்தேன் ஐயா. நான் ஒரு கள்ளன், அவருடைய கிருபையினால மீட்கப்பட்ட கள்ளன் நான், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட கள்ளன் நான். அவர் சொன்ன மாதிரியே செய்தார். இன்றைக்கு நீ என்னோட ஒரு பரதேசி செய்திருப்பாய் என்று சொன்னார். அன்னைக்கே வந்து அவனை கூட்டு போயிட்டார் மேல. எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள், பூமியை ஜெயித்தார்கள், அங்க மேல போகிறார்கள், நட்சத்திரத்தை ஜெயித்தார்கள், சூரியனை ஜெயித்தார்கள், சந்திரனை ஜெயித்தார்கள். எல்லாம் முஷம் மேல போய் நகரம் போய் நகரம் போயிறாங்க. இதுவரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு, பூட்டப்பட்ட ஒரு கதவு, யாருமே திறக்கல அந்த கதவை. உள்ள இருக்கிற தூதர்கள் சும்மாதான் உட்கார்ந்தான். ஏன்னா யாரும் வரல, இதுக்கும் போனது கிடையாது, வந்தது கிடையாது, சும்மா தான் இருக்கிறாங்க. பெரிய ஒரு கூச்சம் நடந்து வருது. ஏன்னா வாசல்களே திறவுங்கள், ஆனா அது கதவுகளே உயருங்கள். என்ன பூட்டப்பட்டிருக்க கதவே திறவுங்கள். உள்ள சத்தம் வருது. யார் அவர்? உன்னை வெளியில வெளியே சத்தம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் மகிமையின் ராஜா பிரவேசிக்க. அவன் உள்ளதுல அத்தாஜிக்கா சொல்றாங்க, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும், அங்க பின்னாடி சொல்றாங்க, அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், பராக்கிரமுள்ள கர்த்தராமே, பராக்கிரமுள்ள கர்த்தர் தாமே. ஆமென். உள்ள வந்து ஓடி வந்து ஜாஷுவா சொல்றார், அவர் சேனைகளின் கர்த்தர் அவர். சொன்ன உடனே கதவு திறக்கப்பட்டது. இது தாவீது தீர்க்கதரிசனமாக ஏற்கனவே பார்த்தான் அந்த காரியத்தை. ஓ வாசல்களை உயருங்கள், ஆதி கதவுளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர், பாவத்தை ஜெயித்தவர் அவர், மரணத்தின் கூரை உடைத்தவர் அவர், வியாதியை ஜெயித்தவர் அவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர், மரணத்தை ஜெயமாக வீழ்ந்தவர் அவர். டூ மச்சா பேசுங்க நீங்க சொல்லலாம், உண்மையிலே சொல்றேன், நான் பேசுறது இன்னும் கம்மி தான். 20 பேசுனா காலங்கள் போதாது, நேரங்கள் போதாது. ஒரு மனுஷன் சொன்னானா இருக்கிற எல்லா மரத்தையுமே ஒரு பேப்பர்களாக மாற்றி, இருக்கிற எல்லாம் பேனாவா மாத்தி, நீங்க பேனாவாக மாத்தி, கடல் தண்ணியெல்லாம் எடுத்து இங்காக மாத்தி அவரை பத்தி எழுதினாலும் போதவே போதாது, அர்த்தமான அவ்வளவு தீராது. ஏன்னா அவர் செய்தது அவ்வளவு. அவர் ஜீவனுள்ள தேவன் அவர். நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த பார்த்து கொண்டுதான் சவுல் அவ்விதமாக அரேபியாவுக்கு கொண்டு போகப்பட்டு திரும்பி வந்து எழுதுகிறான். பலியிலும் காணிக்கைகளும் அவர் விருப்பமாயில்லை. பலியிலும் காணிக்கையிலும் அவர் விருப்பம் இல்லை. அவர் தனக்காக ஒரு சரீரத்தை அவர் உண்டு பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். நான் சொல்ற பிரியமானவர்களே, கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் இறார், அவர் வாசமாகிறார். ஆமென். அங்க அவளுக்கு இறைப்பார்த்தல் இல்லை, அது அவளுக்கு இறைப்பார்த்த ஸ்தலம் கிடையாது. தாவீது ஒரு டைம் அழுதார். ஒரு டைம் எங்களை வந்து எகிப்துல இருந்து பிடுங்கி எங்களை இங்க வந்து நட்டீரே, இங்க கானான் தேசத்துல நட்டீரே, எல்லா எதிரிக்கும் தோற்று நட்டீர்களே, ஆனா எங்களுக்கு நிம்மதி இல்லையே, இங்க எங்களுக்கு சந்தோஷம் இல்லையே. என்றைக்கும் இந்த வெளிச்சவங்களை விட்டு போகாதபடிக்கு எப்பொழுதுமே கண் முன்பாக வைக்கிறதா ஒரு காலம் உண்டோ, ஒரு நேரம் உண்டோ? பலிகளை கொடுத்து இதெல்லாம் சொன்னீர், இதெல்லாம் செய்தோம், ஆனா இதை திருப்திப்படுத்தலாம் ஆண்டவரே.
ஆமென். அப்பேற்பட்ட மகத்தான தேவன் பிரியமானவர்களே, கையினால் கட்டப்பட்ட சவுத்துல கிடையாது, இடத்துல கிடையாது. ஆமென். அங்க கிடையாது கடவுள். யாரும் தப்பான செய்ய கடவுள் கிடையாது அங்க. அப்ப எங்க இருக்கிற கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு சரீரத்தை தேவன் உண்டு பண்ணினா. நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் ஒண்ணு தேவை அவருக்கு. தேவன் வரணும்னா ஒரு பரிசுத்தமான இடம் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம நீங்க கேட்கலாம், அவர் எங்க உள்ள வந்திருக்க முடியும்னு. ஒரு இடம் இருக்குது, இருதயத்துல ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது, ஒரு காலி இடம் ஒண்ணு இருக்குது. அறிவாளிகள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சாங்களாம். என்ன கண்டுபிடிச்சாங்க? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அது எந்த ஒரு ரத்த நாணல்களும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒருவேளை அவர்கள் சொல்லுறபடியாக ஆத்மா இருக்க முடியும், தேவனாகவும் இருக்க முடியும். நீ கேட்கலாம், அதுதாங்க சும்மா கதை வருங்க. மறுபடியும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அதே மாதிரி மனுஷனும் கூட விதமாக மிருகத்துக்கு ஒத்தவன் தானே. மிருகத்தினுடைய அடுத்த இதுதான் அவன். அதான் அப்ப மனுஷனுடைய இதயத்துக்குள்ள அப்படி ஒரு இடம் இருக்குன்னா, ஒரு காலியான இடம் இருக்குன்னா, மிருகக்குள்ளாக இருக்கிறவன் சொல்லி மிருகத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா மிருகத்துல அப்பேற்பட்ட ஒரு இடமே இல்லை, அதனுடைய இதயத்துல இல்ல. ஆமென். தேவனாய் கர்த்தர் மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வந்து ஜீவிக்க முடியாத ஏற்கனவே மனுஷன் அப்படித்தான் தேவன் படைச்சார். அவர் வந்து வாசம் செய்ய முடியாத. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? ஐயோ, என் ஆண்டவருக்கு ஒரு இடம் இல்லையே, அவருக்கு ஒரு இடம் இருக்கணுமே நம்ம வாஞ்சிக்கிறவர் எத்தனை பேர்? அவருக்கு ஏதாவது பண்ண அது பண்ண அது கட்டலாம் அதெல்லாம் இல்ல. அவர் கேட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஒரு எனக்கு கொடு, உன் வாழ்க்கை எனக்கு கொடு, உன் ஜீவியத்தை எனக்கு கொடு. எனக்கு ஒரு நிவாசம் செய்ய ஒரு இடம் தேவை, வாசம் செய்ய ஒரு இடம் தேவை, எனக்கு இளைப்பாறுதல் ஸ்தலம் எனக்கு ஒரு தேவை. யார் அவருக்கு இடத்தை கொடுக்க முடியும்? கையினால் கட்டப்பட்ட இதுவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இல்ல அவர் விருப்பமா இல்லை. கொஞ்ச நாளைக்கு அவர் இருந்தாராங்க, அங்கிருந்து கடந்து வந்தார். எங்க வந்தார்? இயேசுவின் சரீரத்துக்குள்ளாக அவர் வந்தார். God and man became one. மனுஷனும் தேவனும் ஒன்றானார். நீங்க கேட்கலாம், அதோட கதை முடிஞ்சிச்சுங்க, அதான் போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. ஆனா போனாரு, மறுபடியும் வந்தாரு. எப்ப வந்தாரு? 120 ஆலயம் அப்ப ரெடியா இருந்தது பிரதிஷ்டை செய்யறதுக்கு. நாங்க 120 ஆலயம் இருந்துச்சா? ஆமா, 120 ஆலயம். சாலமோன் கட்டின தேவாலயத்தை காட்டில பெருசுது, ரெடியா இருந்தது. எதுக்கு? பிரதிஷ்டை செய்யறதுக்காக. இது எத்தனை நாள் கட்டினாங்க? 10 நாள் தான் ஆச்சு கட்டுறதுக்கு. அது அவன் 10 நாள் எல்லாம் ஒருமுகப்பட்டார்கள், எல்லாம் ஒரு மனதானார்கள். அப்ப பலத்த காற்றை போல அவங்க அங்க இறங்கினான். உள்ளே அவர்களுக்குள்ளாக பிரவேசித்தார். மனுஷனும் தேவனும் ஒன்றானார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த அதே தேவன் மனுஷன் வந்தார். மனுஷன் தேவனும் ஒன்றானார்கள். தம்முடைய சரீரத்தை பிரதிஷ்டை செய்து கொண்டார்கள். மறுநாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சரீரமாக மாறி போனது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் சொல்றேன், தேவனுக்கு ஒரு இடம் என்னவென்று நீங்க எதிர்பார்ப்பீங்களானால், நீங்க கற்ற இடம் கிடையாது, கோயில் கிடையாது, இல்ல ஏதோ மரத்துக்குள்ள கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. நம்மளே அவர் கேட்கறதில்ல, உங்களதான் அவர் கேட்கிறாரு. மனுஷன் அப்பனா எல்லாத்தையும் கூட்டி இவனை மட்டும் வேற யாரும் கூத்துருவான். பேய்க்கும் பிசாசுக்கும் அவர் கேட்கறது அதெல்லாம் கேட்கல. அவர் கேட்டது இதுதான் கேட்டார். ஏன்னா படைக்கும் போது அப்படிதான் பச்சார் அவர். ஏமே அவருக்கு ஒரு ஆலயம் தேவை. இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஏமே உண்மையிலே தன்னை பிரதிஷ்டை செய்ய போறோம். ஆனா இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்ன கேட்கிறேன்னா, ஏன் உங்களுடைய ஆலயத்தை கூட பிரதிஷ்டை செய்யக்கூடாது? சாலமன் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த தேவாலயத்தோடு சேர்த்து மக்களையும் தான் பிரதிஷ்டை செய்தான். அதான் ஆண்டவரே, இந்த மக்களோட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் எங்கேயாவது தொல்லையில இருந்து இந்த ஆலயத்தை பார்த்து அவர் வேண்டுதல் செய்வார்கள். இவருக்குள் வாசம் செய்ய பிரியமா இருக்கு. அவருக்கு மாத்திரம் தான் அது இல்ல. 120 பேர் அதோட முடிஞ்ச கதை இல்ல. இன்றைக்கு அவர் வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு இடம் தேவை. மோசமான இடத்துல நம்ம ஜீவிக்கிறோம், அசுத்தமான இடத்துல ஜீவிக்கிறோம். நம்ம கடவுளுக்கு ஒரு இடம் இருக்குதா? தேவனுக்கு ஒரு இடம் இருக்குதா? பரிதாபப்பட்டு கொடுக்க முடியாதுன்னு கேட்கல. நம்ம சத்தம் அவ்வளவு முடிஞ்சிருக்காரு, மழை முடிஞ்சது. அவர் வந்தாருன்னா மரணத்துக்கு நீங்க ஜீவன் கொடுத்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி கண்ணில்
எல்லாருமே கண்ண மூணு கேட்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் இந்த கடவுள் நமக்குள்ள வரணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நம்மளோட ஆளுமையாக நம்ம விரும்புகிறோம். நிச்சயமாக அந்த விருப்பம் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு அந்த விருப்பம் இருக்கு. இப்ப அவர் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, அசுத்தமான வாழ்க்கை ஆண்டவரை மாற்றம் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த பொய் பேசுகிறத உள்ளத்தை எடுத்து போடும் ஆண்டவரை. இந்த கசப்பான இதயத்தை எடுத்து போடும் ஆண்டவரை. இந்த அசுத்தமான வாழ்க்கையை எடுத்து போடும் ஆண்டவரை. உங்க பிரியமான காரியமான எடுத்து போடும் ஆண்டவரை. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை. நான் உங்க பிரியமாய் ஜீவிக்கணும் ஆண்டவரை. எல்லா அழுக்கான காரியங்கள் எடுத்து போடும். எல்லா இருளான காரியங்கள் எடுத்து போடும். விபச்சாரம் இருக்குமானால் எடுத்து போடும். பாவம் இருக்குமானால் எடுத்து போடும். நான் சொல்ல பிரியமானவர்களே, நீ உண்மையிலே நீ அறிக்கை செய்வாயானால், ஆண்டவரே மன்னியும் என்று உண்மையிலே நீ வேதனையோடு நீ கேட்பாயானால், நான் சொல்றேன் உன்னுடைய அறிக்கை காட்டிலும் அவர் அதை மன்னிப்பதற்கு உண்மையை நீதியுள்ளவராய். உன்னுடைய அறிக்கை உண்மையா இருக்குமானால் உன்னுடைய அறிக்கையின் உண்மையை காட்டிலும் அவர் அதிக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நீ சொல்ல மாட்டேன் ஆண்டவரே என்ன பண்ணி மாட்டவரே, இந்த ஆலயத்தோடு சேர்த்து என்னை நான் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். என்னை பிரதிஷ்டை செய்யும் ஆண்டவரே. என் ஜீவிதோட கருத்துல போடுகிறேன். என் வாழ்க்கையோட கருத்துல போடுகிறேன். நீர் வந்து ஜீவிக்கிற ஸ்தலமாக நான் மாறட்டும் ஆண்டவரே. இந்த இடம் உனக்கு ஸ்தலமான உன்னுடைய ஸ்தலமாக மாறி போகட்டும். நீ விரும்புகிற இடமாக மாறி போகட்டும். நீ விரும்புகிற ஸ்தலமாக இந்த ஜீவி மாறட்டும். உமக்கு வேதனைப்படுத்துகிறதான எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அது எடுத்து போடுமா. எத்தனை பேருக்கு அது வாஞ்சி இருக்குது? ஏன் ஒரு காலத்து தேவன் நேராக போய் ஆண்டவரே என்னை பிரதிஷ்டை செய்ய மாட்டார். அந்த தேவன் நேராக போய் காட்டு ஆண்டவரே என்னை பிரதிஷ்டை செய்யும். டெடிகேட் மீ லார்ட். இந்த ஆலயத்தோடு சேர்த்து என்னை டெடிகேட் பண்ணும் ஆண்டவரே. என்னை பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ வந்து ஜீவிப்பீராக. உம்முடைய ஸ்தலமாக மாறட்டும் ஆண்டவரே. ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே எங்கள் தேவனாய் கர்த்தாவே. ஆமென். வெள்ளமானவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் மாறாதவர். நேற்று இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். இதோ இந்த ஆலயத்தை நீ கட்டி கொடுத்தீருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுப்படியான உள்ளத்தை நீர் அதிகமாக ஏவி நடக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவட்டமாக நீ வழி எடுத்து, இவட்டமாக நீ ஆசீர்வதித்து, இவட்டமாக நீ செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேவனாய் கர்த்தாவே நாளில் நீர் ஏற்றுக்கொள்வீராக. நாளில் நீர் அங்கீகரிப்பீராக. நாளில் நீர் வாசம் செய்வீராக. இது உடைய ஸ்தலமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இது உடைய ஜெப வீடாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு பிரியமான இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இது விசுவாசமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தை பேசுகிற இடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. காய்ச்சமான குச்சான ஜீவனை கொடுக்கிற இடமாக மாறட்டும். ஆவி மனதில் இடமாக மாறட்டும். யாரு சுகத்தை பிடிக்கிற இடமாக மாறட்டும். பரிசுத்தாவை பெறுகிற இடமாக மாறட்டும். அது சத்தம் அங்கே பெறுகிற சந்தோஷத்தை பெருகிற ஒரு இடமாக மாறும். இந்த ஆலயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே நான் பிரதிஷ்டை செய்யும். நீ அதை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய மகிமையை கொடுமையை காணப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஊழியக்காரர்கள் இங்க வந்து ஊழியம் பண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளவு உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ பிரசன்னமான வார்த்தையாக இறங்கட்டும் ஆண்டவரே. எனக்கு மாத்திரமல்ல எங்க தேவனை எங்களை நாங்கள் கூடுகிறோம். இதோடு சேர்த்து எங்களை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். யாரெல்லாம் நம்முடைய கருத்தை குறித்தார்களோ அவங்க யாருடைய பிரதிஷ்டை செய்கிறார்கள், யாருடைய ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்களை எப்படி ஆலயமாக மாற்ற மாடுவார்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீக்கி போடும். எல்லா பாவத்தையும் எடுத்து போடும். எல்லா அருவருப்பையும் எடுத்து போடும். இனிமேல் காரியம் எடுத்து போடும். கோயிலை எடுத்து போடும். கடவுளை எடுத்து போடும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜீவியத்தை பார்த்துட்டு கட்ட கட்ட கிருபை செய்கிறார். நீ பிரதிஷ்டை செய்யும் ஆண்டவரே. என் மறுபாய் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் கேட்டுக்கொள்கிறேன். நீ வந்து ஜீவிக்கிறார் ஆண்டவரே. நீ அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். இப்ப இப்படி பரிசுத்தமான இடத்துல நீ வந்திருக்க மாட்டீரே. ஆனாலும் எங்களுக்காக வழி உண்டு பண்ணி வைக்கிறே. இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக இருக்கிறீரே. எங்களுக்கு பாவங்களாக நிற்கிற ஒரு நபராக நீ இருக்கிறீரே. அவங்களை மன்னிக்கிறார். குற்றங்களை மன்னிக்கிறார். அக்கிரமங்களை மன்னிக்கிறார். நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை நாம் தாழ்த்துகிறோம்.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாய் இருக்கட்டுமா, நீ வாசம் செய்கிற இடமாக இருக்கட்டுமா, அற்புதமாக நாங்கள் மாறட்டுமா. எங்க இடத்துல வந்து பேசுகிறவர்கள் ஒரு காரியம் வந்து பேசினால் அவன் மனம் திரும்பி போகும் அளவுக்கு நீதிக்குள்ள வந்து சீக்கிறார். யாதேசத்தை நிலை பார்த்து நிலைப்பட்டால் சுகத்தை பெறும் அளவுக்கு நம்முடைய ஆலயமாக இருக்கட்டுமா. எங்கேயோ உபத்திரவத்திலிருந்து எங்கேயோ கஷ்டத்திலிருந்து ஒரு மனுஷன் தேவாலயத்தை பார்த்த விதமாக செபிக்கும் பொழுது நீ அவனுக்கு இறங்கி உதவி செய்கிறே. கடலுக்கு கீழே சமுத்திரத்துக்கு கீழே இருந்து மீனுடைய வயிற்றில இருந்து ஒரு மனுஷன் விதமாக செபித்த பொழுது தேவாலயத்தை பார்த்து செபித்த பொழுது அவனுக்காக நீ இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்த தேவனே, இந்த நாளை காட்ட மாட்டேன் பெரியவராக இருக்கிறீர்கள். சாலமோனை காட்டிலும் பெரியவர்கள் மத்தியிலே இருக்கிறீர்கள். நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும். எங்களுக்கு வந்து பேசுகிற சுகத்தை பெறட்டும், எங்களுக்கு பேசுகிற சமாதானத்தை பெறட்டும், எங்களுக்கு பேசுகிற சந்தோஷத்தை பெறட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனை நீ ஆசீர்வதிப்பீராக, ஊழியக்காரனை ஆசீர்வதிப்பீராக, அசுகோபி அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவையை சந்திப்பாடுவார். இந்த ஊழியத்தை இன்னும் உடமையா எடுத்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய தேவையை சந்திப்பீராக. பிரியமாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை வரட்டும். வார்த்தையின் கிரமத்தாண்டவர் கர்த்தர் கிருபை செய்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லையோ, மக்கள் விருப்பமாக இருக்கிறதா இல்லையோ, சாலமோன் கட்டினது போல நாங்களும் வார்த்தை செய்ய மாட்டோம். நிச்சயமாக தேவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையோ, ஆனால் நீ நிரூபித்து சாலமோனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நீ நிரூபித்து காண்பிக்கிறார். இப்படி மகிமையை கொண்டு நிரூபித்து காண்பித்து சாலமோன் செய்ததெல்லாம் உண்மை என்று காண்பிக்கிறார். இன்றைக்கு நீ மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீ நிரூபணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் சமுத்திரம் போடுகிறோம். மகிமை முடிகிறார். எல்லா துதியும் எல்லா கனவும் எல்லா மகிமையும் ஒருவருக்காக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.
அல்லேலூயா. ஐயாவே காற்றின் செடி அவர்தான். ஆமென். நம்மெல்லாம் குடிகளாக இருக்கிறோம். ஆமென். என்னையும் நினைத்திருக்கிறவன் அவனை பண்ணலாம். கனி கொடுக்கிறான் தேவன் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு நான் அடிக்கடி சில பேர் சொல்லும்போது என்னுடைய வார்த்தையை சொல்லுவது, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த சத்தம் நம்ம கேட்கும். இந்த சத்தியத்தை குறித்து ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த சேவையை சாட்சி கொடுக்கும். இந்த படம் சாட்சி கொடுக்கும். இந்த மரம் சாட்சி கொடுக்கும். ஆமென். உங்களுடைய சத்தமும் என்னுடைய சத்தமும் நமக்கு எதிராக நின்று சாட்சி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கும் மரணம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு மரணம் என்பதை கிடையாது. ஆமென். நான் சொல்வதற்கு உண்டான அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விளங்கும். ஆமென். அல்லேலூயா. இன்று நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். இடைப்படுவதற்கு ஒரு ஆற்றலை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மாற்றம் இயேசுவையா. ஆமென். நான் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப மோசமா இருக்கு. எளிமையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் செய்தி ஊழியர்களா இழுத்து விட்டது கஷ்டம். எதை சொல்றது? அன்பு தன்மை அவருக்கு தெரிஞ்சு நம்ம விசுவாசியா இருக்கு. மகிழ்ச்சியாக வந்து அப்புறம் சபை கட்டுமானம் பண்ணி நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சபையால் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த திருப்பலாக்கெல்லாம் என் அண்ணன் எல்லாம் மாசுக்காக இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தவறான பொருள் சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலாக இப்படி பேச மாட்டேன். எனக்கு போய் தெரிஞ்சு தெரியும். நான் இதோட பேசிக்கிறேன். எனக்கே தெரியல. ஏன்னா தலைகால புரியுது. இதுதான் உண்மை. அப்படி திருப்பினாலே ஆகாரம் சாப்பிட்டு ஆசிரியர் இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சித்தத்தின்படியாக இந்த நாளில் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவன் பரலோகத்திலே முன்குறித்ததுக்காக கூடானபடி நன்றி செலுத்துகிறோம். சென்னை பட்டணத்திலிருந்து அன்புதாசனை கொண்டு வந்து உள்ளத்திலே ஏவின ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே ஆண்டவரே இன்றைக்கு விதைத்த எல்லாவித சத்தியங்களுக்காக கூடானே ஆண்டவரே மனக்கண்களை திறந்து விட்டதற்காக நன்றி சொல்கிறோம். பாவ உணர்வுகளை அடைவதற்கு ஆண்டவரே பரலோகம் மோட்சத்திற்கு போவதற்கு வழிவாசலை இன்றைக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக கூடான இந்த ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய கண்களும் திறக்கப்பட்டதற்காக கூடான நன்றி செலுத்துகிறோம். இந்த பட்டணத்தை அசைப்பீராக திருவண்ணாமலை பட்டணத்திலே ஆண்டவரே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தேவன் கொடுத்த மகத்தான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ தடைக்கற்கள், அவச்சொற்கள், நிந்தைகள், வார்த்தைகள் இருக்கலாம் ஆண்டவரே. இவைகளுக்கு மத்தியிலே என் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக இந்த நாளிலே முன்குறித்தவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தாசனோடு இடைவிட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் கோபி பாஸ்டருக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
திருவண்ணாமலை பட்டணம் ஒரே ஒரு பெரிய சாசன கோட்டையாக இருந்தாலும் கர்த்தர் இந்த கோட்டையும் கர்த்தருடைய வல்லமை விலகி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசனம் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாசன் பிரயாசப்பட்டு போகிற கிராமங்களில அற்புதங்கள் நடைபெறுவதாக. அன்றுவரே ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கம் செய்வீராக. இந்த திருச்சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் கட்டுள்ளவர்களை கட்டெடுக்கும்படியாக சொல்கிறோம். வியாதிகள் குணமாவதாக, கேன்சர் வியாதிகள் சுகமடைவார்களாக, எல்லா ஆண்டவரே பிள்ளைகளை கட்டிகள் ஆண்டவரே உடைந்து போவதாக. கண்ணீரோடு வருகிற பிள்ளைகள் சந்தோஷமாய் கடந்து போக நாடுதல் தேவன் இந்த ஸ்தலத்திலிருந்து அவர்களை ஆதரப்படுத்தி அனுப்புகிறார்கள். ஊழியக்கார குடும்பத்தோடு நீங்க கடந்து உம்மோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி நன்றி ஆசிரியர் இடைவிட இன்னும் பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் தேசத்தில் அழிந்து போகிற ஆத்மாவை குறித்த பாரத்தை உண்டாக்கு ஆண்டவரே. சில அபிஷேகத்தை ஊற்று ஆண்டவரே. பொருட்கள் கூட்டத்தை ஆண்டவரே மண்ணிலே கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவ நன்மைகளின் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து போக தேவனை செய்தவர்களாய் கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இந்த மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இந்த தேசத்தின் நாம் உச்சரிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே. நான்